ஊர் வீராணம், பேரு ஜானகி. அதாவது இந்த முஸ்லீம் கணவர் இறந்தா 40 நாள் உள்ள வைக்கிறாங்க வயசாளிங்களை. இப்ப கல்யாணம் பண்ணி விவாகரத்தாயி அவங்களையே 40 நாள் உள்ள வைக்கணும். அவனுடைய விளக்கம் தெரியாது. மனைவியை 40 நாள் உள்ள வச்சிருவாங்க, இது சரியா அப்படின்னு கேட்கிறாங்க. அது 40 நாள் என்பது கிடையாது. இருந்தாலும் அது என்னங்கிறது விளக்கணும். அதாவது கணவன் மனைவி சேர்ந்து வாழ்றாங்க. வாழும்போது கணவன் இறந்துக்கலாம். இறந்த பிறகு இந்த பெண் இன்னொரு கல்யாணம் பண்ணணுங்க. இந்த ஆண் எப்படி மனைவி இறந்துட்டா வேற கல்யாணம் பண்ணுவானோ அது மாதிரி கணவனை பறி கொடுத்த அந்த பெண்ணு இன்னொரு கல்யாணம் பண்ணணும். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, புருஷன் இறந்த உடனே கல்யாணம் பண்ணக்கூடாது. புருஷன் இன்னைக்கு சேர்த்தா நாளைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது. நீ என்ன பண்ணன, உன்னுடைய கருவுல முந்தைய புருஷனுடைய வாரிசு இல்லை என்பதை தெளிவாக நிரூபிச்சுட்டு கல்யாணம் பண்ணணும். அப்படி பண்ணல என்று சொன்னா இந்த புதுசா வர்றவன் இருக்கான்ல, அவன் என்ன செய்வா, சந்தேகப்படுமா, இது ஏன் பிள்ளையா இருக்குமா, அந்த அவனுக்கு பிறந்ததா இருக்குமா அப்படின்னு அதை குழப்பிக்கிட்டு குடும்பத்தில் சிக்கல் உண்டாகி போயிடும். அதுபோக முந்தைய கணவனுடைய வாரிசு வயிற்றை சுமந்தாங்கன்னு வைங்க, அந்த குழந்தைக்கு அந்த கணவனுடைய சொத்துல பங்கு கிடைக்கும். இன்னொரு வாழ்க்கை நடத்திட்டாங்க, அவனோட கடைசியா உறவு கொண்டிருக்கிறாங்க. அப்ப கருவுல ஒரு குழந்தை உண்டாகி போச்சு. இவங்க காட்டிக்காம வேற ஒரு கல்யாணம் பண்ணாங்க வைங்க, இந்த புள்ள அவன் பிள்ளை ஆயிரும். புதுசா கல்யாணம் பண்ணாங்கள அவங்க இருந்து உலகத்துக்கு ஆயிரும். இப்ப இந்த சொத்துல இருந்து குழந்தை பங்கு எல்லாம் போயிடும். அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கணவன் இறந்த பிறகு பெண்கள் என்ன செய்யணும்னா, அவங்க கர்ப்பிணியா இருந்தாங்கன்னு சொன்னா, கர்ப்பிணியாக இருந்தால் பிள்ளை பெறும் வரை மறுமணம் செய்யக்கூடாது. அதாவது இன்னைக்கு கணவன் இறந்துட்டான், 7 மாசம் கர்ப்பமா இருக்கிறாங்க, இன்னொரு 3 மாசம் கல்யாணம் பண்ணக்கூடாது. 6 மாசம் கர்ப்பமா இருக்கிறாங்க, இன்னொரு 4 மாசம் கல்யாணம் பண்ணக்கூடாது. 3 மாசம் கர்ப்பமா இருக்கிறாங்க, இன்னொரு 7 மாசம் கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்ப இந்த குழந்தையை பெற்று எடுத்து விட்டுத்தான் அந்த குழந்தைக்கு தகப்பன் யாரும் டிக்ளேர் பண்ணிட்டு தான் அந்த குழந்தைக்கு சேர வேண்டிய உரிமைகள் எல்லாம் பெற்றுக் கொடுத்துட்டு தான் மறுமணம் செய்ய வேண்டும். இது குழந்தை இருந்தால் இந்த நிலைமை. சில நேரத்தில் ஒரு நாள்ல கூட முடிஞ்சிடும். ஒரு நாள் அப்படி இன்னைக்கு புருஷன் செத்தான், நாளைக்கு பிள்ளை விட்டுட்டான், நிறைவான கர்ப்பிணியா இருந்தா நாளைக்கு தான் பெருசா வந்து நாளைக்கு பிள்ளை பெற்றுக்கூடாது. இன்னைக்கு புருஷன் சாவுதான், நாளைக்கு செத்துறான், நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம். இவளுக்கு 40 நாளோ 1 மாசமோ 4 மாசமோ தேவையில்லை. இன்னைக்கு கணவன் இறக்கிறான், நாளைக்கு அவள் பிள்ளையை பெற்றுவிட்டாள் என்று சொன்னால் நாளை கழிச்சு அவளுக்கு மறுமணம் செய்வதற்கு தடை இல்லை. இந்த மாதிரி திருமணம் செய்யாமல் இருக்கக்கூடிய காலத்திற்கு பேரு இதான்னு சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணாம இருக்கணும், உங்களை அறிஞ்சிருக்கிறது அல்ல. அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு மறுமணத்தை பற்றி பேசக்கூடாது. அப்படி இல்லைன்னு இங்க கல்யாணம் கணவன் இறந்துட்டான், கரு இருக்குதா இல்லையான்னு தெரியல. அப்ப 4 மாசம் 10 நாள் வெயிட் பண்ணணும். கரு இருந்துச்சுன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சா புள்ள பெற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கரு இல்லைன்னு தெரிந்தால் 4 மாசமும் 10 நாளும் 130 நாள் என்ன செய்யக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது. 130 நாள் காத்திருந்து 131வது நாள் என்ன பண்ணிக்கலாம், அடுத்த மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இது கூட ஏன் சொல்லுதுன்னு கேட்டா, கரு இருக்குதா இல்லையான்னு தெரியுது 1 மாசம் போதுமே. 1 மாசத்துல மென்சஸ் நின்று போச்சுன்னு சொன்னா கரு இருக்குன்னு அர்த்தம். நீங்க மென்சஸ் வந்துட்டு இருந்தா கரு இல்லைன்னு இருக்கும், கண்டுபிடிச்சு பண்ணலாம். அப்ப 4 மாசம் 10 நாள் கேட்டா உலகத்துக்கு தெரியற அளவுக்கு டிக்ளேர் பண்ணணும். 1 மாசத்துல வயிற்றுல ஒண்ணும் தெரியாது, 2 மாசத்துல வயிற்றுல ஒண்ணு அடையாளம் தெரியாது. 4 மாசம் 10 நாளுங்கிற கணக்குல கணவனுடைய குழந்தை இருந்து மறைச்சு கூட போய் சொல்லலாம்ல, வயிறு காட்டி கொடுத்துரும். வயிறு சாதாரணமா இருந்தா என்ன செய்வாங்க, முந்தைய கணவனுடைய குழந்தை வயிற்றுல இல்ல, இப்ப அவங்க சந்தோஷமா வாழ்க்கை நடத்துவாங்க. இல்லைன்னா இந்த புள்ளைக்கு ஒரு நரகம் தான். இவனுக்கே பெற்ற பிள்ளையா இருந்தா கூட 1 மாசம் கூட பிள்ளை பெற்றுலாம்ல. 10 மாசத்துல பெறணும் சட்டம் கிடையாது, 9 கூட பெறலாம், 8 கூட குறை மாசம் பெருசா நடந்துடும். இவன் பிள்ளையா இருந்தா கூட என்ன நினைப்பான்னு கேட்டா, இல்ல நம்ம பிள்ளையா இருக்காது, மூக்கு அவங்க மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னாண்டு வைங்க, இந்த பிள்ளை மேல காசு நிறுத்த மாட்டான், வாழ்க்கை நரகமா போயிடும். அப்ப அந்த வாரிசுடைய பாதுகாப்புக்காக இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டா, கர்ப்பமாக இருந்தால் புள்ள பெற வரைக்கும் கல்யாணம் பண்ணாத. கர்ப்பமா இல்லைன்னு சொன்னா 4 மாசம் 10 நாள் வெயிட் பண்ணி அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க. இந்த காலத்துக்கு பேர் தான் இதுதான். ஆனா எந்த ஆளுக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, முஸ்லீம்கள்ல புருஷன் இறந்தவுடனே ஒரு இருட்டறையில கொண்டு வச்சுக்கிறாங்க. பல கிராமங்கள்ல இந்த கடையநல்லூர்ல இருக்குன்னு நினைக்கிறாங்க. நம்ம கேட்கிறாங்க, இருட்டறையில கொண்டு வச்சு யாரும் பார்க்க கூடாது, கண்ணாடி பார்க்க கூடாது, ஆம்பளைய பார்க்க கூடாது, ஆம்பளை பிள்ளைய பார்க்க கூடாது, கற்பிணியான பெண்ணை பார்க்க கூடாது, வயிற்றுல ஆம்பளை பிள்ளை இருந்தா அப்படி
வயிற்றுக்குள்ள ஆம்பளை இருந்துருமா. அதனால கர்ப்பிணியான பெண்ணை கூட செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. இப்படியாக எக்கச்சக்கமான கெடுபிடிகளை இஸ்லாத்துல சொல்லாத காட்டுமிராண்டித்தனமான எங்க மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய கெடுபிடிகளை பல ஊர்கள்ல இந்த மாதிரி செய்யறாங்க. அடைச்சு வைக்கிறாங்கன்னு கேட்டாங்க. 40 நாள் அதான் கேட்கிறாங்க. இந்த அடைச்சு வைக்கிறதுலாம் இஸ்லாத்துல கிடையாது. கல்யாணம் பண்ணாம இருக்க வேண்டும் 4 மாசம் 10 நாள். புருஷன் இறந்த பிறகு அடுத்த கல்யாணம் பண்ண நினைத்தீர்களேயானால் உடனே பண்ணிவிடாதீங்க. உங்களுக்கு நல்லது இல்லை, உங்களுக்கு சேஃப்டி கிடையாது, அது உங்க பிள்ளைக்கு சேஃப்டி கிடையாது. 4 மாசம் 10 நாள் கழிச்சு பண்ணுங்க. இந்த காலகட்டத்தில் அலங்காரம் செய்யக்கூடாது. இந்த 4 மாசம் 10 நாளோ அல்லது 1 மாசமோ அந்த பிள்ளை பெற வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் நகை நட்டு போட்டு தோடிச்சு போட்டு லிப்ஸ்டிக் போட்டு அடிச்சு கூடாது. இந்த கல்யாணம் பண்ணக்கூடாது, தூண்டக்கூடியது இருக்கக்கூடாது. கல்யாணம் பண்ணிடாதீங்க. கல்யாணத்தை தூண்டக்கூடிய வகையிலான அலங்காரங்களை விட்டு விடுங்கள். இவ்வளவுதான் எங்க மார்க்கத்தில் இருக்கிறது. இதை விளங்காம எங்கள உள்ள சில பேரு புருஷன் இழந்த பெண்ணை கொண்டு அடைச்சு வச்சு ஏறக்குறைய ஜெயில் மாதிரி அந்த மாதிரி பல ஊர்ல செய்யறாங்க. இந்த ஊர்ல இருக்குன்னு நினைக்கிறாங்க. இருக்க போய் தானே கேள்வி வருது. இருந்தா மாட்டிக்கிறேன் கேள்வி கேட்கிறாங்கல்ல. யோசிச்சு பாருங்க, ஏன் நம்ம பைத்தியக்காரத்தனம் பண்றோம்? இஸ்லாத்தில் இல்லாத உங்க நம்ம ஏன் செய்யணும்? அல்லாவும் சொல்லாத, நபிகள் நாயகமும் சொல்லாத இந்த மௌட்டிகத்தை செஞ்சு பெண்களை கொண்டுபடுத்தலாமா? அலங்காரம் பண்ணாம இருக்க சொல்லுங்க, கல்யாணம் பண்ணாம இருக்க சொல்லுங்க இந்த நாளுக்கு மட்டும். அதுக்கப்புறம் கலர் ட்ரெஸ் வேண்டாலும் போட்டுக்கிறட்டும், அபியாரம் வேண்டாலும் பண்ணிக்கிறது, புதுசா ஒரு மாப்பிள்ளையை தேடுவதற்காக வேண்டி எவ்வளவு வேண்டாலும் கோடிச்சுக்கிறது, அதுக்கெல்லாம் இஸ்லாம் தடை செய்யல. அதனால இந்த அடைச்சு வைக்கிறது இந்த கொடுமையை செய்வீர்களேயானால் அது இஸ்லாத்துக்கு எதிரான விட்டு ஒழிக்க வேண்டும். அந்த ஒழிச்சு தான் நான் உங்களுக்கு பதில் சொல்லணும், வார்த்தையினால பதில் சொல்லக்கூடாது. இருக்கு விவாகரத்து பண்ணது கூட இதாக்கான அதையும் கேட்டாங்களா? அதான் இல்லையா, விவாகரத்து பண்ண பிறகு இதா இருக்கிறாங்கன்னு கேட்கிறாங்க. விவாகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கணவன் மனைவியை விவாகரத்து செஞ்சுட்டான்னு சொன்னா அவனுக்கு இஸ்லாம் ஒரு உரிமை கொடுத்திருக்கு. என்ன கொடுத்திருக்குன்னா, நீ திரும்பி தப்பு செஞ்சுட்டேன்னு நினைச்சு அவளை திருப்பி சேர்த்துக்கணும். விவாகரத்து சஸ்பென்ஷன் வைக்கணும் இஸ்லாம். ஒரு கோபத்தில் கொண்டாடி வரான்னு சொல்லி கொடுவான். சொல்லி யோசிப்பான், ஆகா நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிப்பான். இந்த யோசிச்சு அவன் திரும்புவதற்கு இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா 3 மாத காலம் அவகாசம் கொடுக்குது. இந்த 3 மாச காலம் யோசிச்சு பார்த்து இல்ல நான் தப்பு செஞ்சுட்டேன் வான்னு மனைவி கூட்டிட்டு வந்துட்டான். இந்த விவாகரத்து செஞ்சவன் கோபப்பட்டு செஞ்சிருந்தால் அவன் மாறுவதற்கு 3 மாசம் டைம் போதுமானது. 3 மாச காலத்தில் தனியா இருப்பானா, மனைவி இல்லாத கஷ்டத்தெல்லாம் உணர்வான். அவன் எப்படி சாப்பாடு கொடுத்தா, நம்ம சாப்பாடு கஷ்டப்படுறோமே, நம்ம அது கஷ்டப்படுறோமே, எவ்வளவு சிரமங்கள் நம்ம அனுபவிக்கிறோம், மனைவி இருந்தா நல்லா இருக்குமே, அவனும் விளங்குவான். புருஷன் இல்லாம நம்ம தனியா இருக்கிறோமே. இந்த 3 மாச காலம் கல்யாணம் பண்ணாம அந்த பழைய புருஷனே உன்னை ஏற்றுக்கிறானா, நீ அவன்கிட்ட போறியா என்பதை முடிவு செய்வதற்காக கோபத்திலான விவாகரத்து நடக்கும். சந்தோஷமா யாரும் விவாகரத்து பண்ண மாட்டாங்க. ஆத்திரத்தில் கோபத்திலாம் நடக்கும். இது ஒரு அளவுக்கு ஒரு வாரத்தில் லேசா குறையும், 1 மாசத்துல இன்னும் கொஞ்சம் குறையும், 2 மாசத்துல இன்னும் கொஞ்சம் குறையும், 3 மாசமும் குறையிட்டு போனா நயன் விட்ட வேண்டியதான். 3 மாசத்துல குறைஞ்சா குறையும், அதுக்கப்புறம் தான் குறையாது. அதனால இஸ்லாம் என்ன பண்ணுன்னா, விவாகரத்து பண்ணிவிட்டால் உடனே அந்த பெண்ணு கல்யாணம் பண்ணிடக்கூடாது. இவன் என்ன செய்யணும், உடனே எல்லாம் முடிஞ்சு வச்சு நினைச்சிடக்கூடாது. 3 மாத காலம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி நான் தப்பு செஞ்சிடவா, நம்ம சேர்ந்து வாழுவோம் அப்படின்னு கூட்டிட்டு வந்துடலாம். அதுக்கு தான் அந்த இதாகுது. நிறைய முறையா ஜெயலலிதா முதல்ல ஒரு கண்டனத்தை பிடிச்சிருக்கேன். ஒரு கேள்வி 10 5 கேள்வியா கேட்டவங்க நீங்க உத்தரவு நானும் 5 கேள்வி கேட்டு நீங்க பதில் சொல்லுங்க. உருவம் இல்லாதன்னு சொல்லிட்டு இஸ்லாத்தை பொறுத்தளவு உருவம் இல்லாத உறவு எப்படி ஆண் என்பதை உறுதி பண்ணுகிறது. முதல் கேள்வி. ஒரு கேள்வி இறைவனுக்கு கேட்க முடியாத என்று பதில் சொல்ல ஆளுங்க. அதாவது இஸ்லாத்துல பன்றி நாய் இரண்டே ஒதுக்கி வச்சிருக்கீங்க. அது என்ன காரணத்தால ஒரு சில பேர் சொன்னாங்க, நான் கேட்டவங்கள பன்றி மனம் சாப்பிடுறாங்க, நாய் விஷம் அப்படின்னாங்க. அப்படி பார்த்தா மீன் மனம் சாப்பிடுது, கோழி மனம் சாப்பிடுது, அதை நம்ம சாப்பிடுறோம். இஸ்லாமிய சாப்பிடுறாங்க. கையால் உணவு எடுத்து சாப்பிடக்கூடிய விலங்குகள், அதாவது அணி, முயல், கந்தார், இது போன்றவற்றை இஸ்லாமியர்கள் உணவாக உண்ணலாமா? 2வது ஒன்று. 3வது பாலஸ்தீனத்திலும் ஈராக்கிலும் ஆப்கானிஸ்தானத்திலும் இஸ்லாமியர்கள் தாக்கப்படும் போது எல்லா அமைப்புகளும் பொதுவாக இஸ்லாமிய கட்சிகள் குரல் கொடுக்கிறீர்கள், நியாயமான குரல். பொதுவாக இந்தியாவில் எல்லோருமே கொடுக்கிறோம்.
இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாருமே கொடுக்கிறோம். ஒரு இடத்துல மைனாரிட்டி பாதிக்கப்படும் போது நம்ம தான் கொடுக்கிறோம். அப்படி இருக்கும்போது தௌஹீத் ஜமாத் அல்லது வேற மற்ற அமைப்புகள் இந்த பக்கத்தில் இருக்கிற இளைஞர்கள் தமிழர்கள் தாக்கப்படும் போது அல்லது அழிக்கப்படும் போது ஏன் இதுவரை குரல் கொடுக்கவில்லை? மூன்றாவது. நாலாவது நீங்க சொன்னீங்க, அந்த கேள்வி இப்போ எனக்கு தோணுச்சு. ஒரு பேரிச்சம்பளம் என்றால் அது பேரிச்சம்பளமாக தான் பார்க்க வேண்டும், ஒரு எலுமிச்சம்பளம் என்றால் அது எலுமிச்சம்பளமாக தான் பார்க்கணும். அது மந்திர சக்தி எதுவுமே இல்லைன்னு சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது மக்களுக்கு சென்றவர்கள் ஜங்கம் கணக்கு தமிழ் எடுத்துக்கொண்டாங்க, எல்லாம் கொடுக்கிறார்கள். அப்படின்னா அது வெறும் சக்தி இருக்கிறதா? நாலாவது கேள்வி. ஐந்தாவது கேள்வி, இஸ்லாத்தில் கிறிஸ்டியானிக்கள் ஏறக்குறைய ஒரே காலத்தில் தோன்றியதாகத்தான் புரிகிறது. எல்லாரும் திட்ட வேண்டும், அதற்காக குரல் கொடுக்கிறதா என்ற வழக்கங்களுக்கு தயவுசெய்து சொன்னால் சந்தேகம். மிக்க நன்றி. வந்திருக்காரு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் வரல, ஆனா ஒரு ஆளுக்கு ஒரு கேள்வி நம்ம வச்சுக்கிட்டோம். ஆனா எல்லாமே நல்ல கேள்வியாக தான் கேட்டிருக்கிறாரு. ஒரு கேள்விக்கு நம்ம சொல்லியிருக்கோம், நீங்க 4 கேள்வி வராது கேளுங்க. புதுசா கேட்கிறோம், நல்ல நல்ல கேள்வி தான் கேட்டிருக்கிறாரு. அதனால ஒரு மரபணு வச்சிருக்கோம் இல்லையா, ஒரு ஆளுக்கு ஒரு கேள்வி உண்டு. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டாரு, இறைவனை அவன் தெரியாது இல்ல ஒன்னாவது கேள்வி சொல்லுவாண்டா இல்ல இல்ல அவரை சாய் சொல்றோமா, இறைவனை அவன் சொல்லுன்னு கேட்கிறார். ஃபர்ஸ்ட் கேள்வி 5 கேள்வி என்னங்க, 5 கேள்விய சரி நான் சொல்லிக்கிறேன். அவர் கேட்ட 5 கேள்வியை ரிப்பீட் பண்றேன். ஒரு கேள்வி மட்டும் ஒண்ணுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். அடுத்து வரக்கூடிய யாராவது நல்ல கேள்வி தான். ஒன்னு என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, இறைவன் இல்லைங்கிறீங்க, அப்ப அவன் சொல்லி ஆம்பளையா சொல்றீங்க. இது ஒரு கேள்வி. ஃபர்ஸ்ட் கேள்வி நான் இதோட சொல்லிடுறேன். 2வது என்ன சொல்றாருன்னா, பன்றி தான் சாப்பிடக்கூடாதுங்கிறீங்க, அது மலம் சாப்பிடுது அதனால சாப்பிடக்கூடாதுங்கிறீங்க. கோழி கூட தான் மலம் சாப்பிடுது, எத்தனையோ பூவன்கள்லாம் மலத்தை சாப்பிட்டுதான் செய்யுது, அது மட்டும் சாப்பிடுறீங்க அப்படின்னு 2வது ஒரு கேள்வி கேட்கிறாரு. எந்த ஒரு பொருளுமே அதற்குரிய மரியாதை தான் கொடுக்கணும், எலுமிச்சம்பழத்தை எலுமிச்சம்பழம் தான் நினைக்கணுங்கிறீங்க. கரெக்ட் தான். அது மக்கா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்குல்ல, அது மட்டும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அது நல்ல ஒரு அழகான கேள்விதான், நல்ல ஆன்சர் சொல்ல வேண்டிய கேள்விதான். இஸ்ரேல்ல தாக்குதல், ஆப்கானிஸ்தான் தாக்குதல் முஸ்லீம் எல்லாம் போராட்டம் பண்றீங்க. ஆனா பக்கத்தில் உள்ள இலங்கையில தாக்கப்படுறாங்க, அதை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. முஸ்லீம் தான் மட்டும்தான் உங்களுக்கு பிடிக்குது, மற்றவங்கன்னா பிடிக்க மாட்டேங்குது. இதனால கேள்வி தானே. இந்த கேள்விக்குள்ள எல்லாத்தையும் ரிசர்வ் பண்ணிட்டா 3 நாள் தானே, 5 இல்ல 4 தான். 4 கேள்வி கேட்டுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் கேள்விக்கு நான் வர சொல்லிடுறேன். இந்த 3 கேள்வி யாராவது கேளுங்க, அதுதான் கேள்வியை நான் பதிவு பண்ணது. அவர் என்ன கேட்கிறாருன்னா, இறைவன் ஒரு உருவம் இல்லைங்கிறீங்க, அவன் என்று சொல்வது என்ன ஆம்பளையா, இப்ப கடவுள் இல்ல ஆம்பளையான்னு கேட்கிறாங்க. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் கடவுள்ங்கிறது ஆம்பளை கிடையாது, பொம்பளையும் கிடையாது. ஆம்பளை என்று சொன்னா பொம்பளை கண்டிப்பா. கடவுள் நீங்க ஆம்பளை என்று சொன்னா அவர் கொண்டாட்டி யாருன்னு கேள்வி கண்டிப்பா வரும். கடவுளை கொண்டாட்டி சொல்லிட்டீங்கன்னா புருஷன் யாரு? கொண்டாட்டினா பொம்பளைக்குள்ள எல்லாம் இருக்கணும்ல, புருஷன் வேணும்ல. ஆம்பளைன்னா ஆம்பளைக்குள்ள எல்லாம் இருக்கணும்ல, பொம்பளை வேணும்ல அப்படின்னு வரும். இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் கடவுள்ங்கிறவன் அவன் ஒரு தனி ஆளு, தனித்தவன். தனித்தவன் என்ன? அவன் ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, அக்கா தங்கச்சி கிடையாது, அண்ணன் தம்பி கிடையாது. அவன் மட்டும்தான். ஒரு இனத்தில் அது மட்டும் இருந்தால் அதுல ஆண் பெண்ணெல்லாம் பார்க்கவே இல்லாது. நிறைய இருந்தால் ஆண் பெண் பேசவே முடியும். அந்த இனத்தில் ஒன்னே ஒன்றுதான் இருக்குமையானால் அது ஆணும் இல்லை, பெண்ணும் கிடையாது. அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அப்ப அவன்கிறீங்க அவன் நாம தானே. கடவுள் வந்தாங்க போனாங்க, கடவுள் சொன்னாங்க, அவன் ஈல் போட்டு பேசுறீங்களே அது ஏன்னு கேட்கிறாங்க. அதுக்கு காரணம் கடவுள்கிட்ட உள்ள கோளாறு இல்ல, நம்ம கிட்ட உள்ள ஒரு கோளாறு. என்ன கோளாறு? நம்ம ஒரு மொழி பேசுறோம், நம்ம மொழியில 3 விதமா தான் சொல்லி வச்சிருக்கிறோம். நம்ம தமிழ் மொழியில என்ன 3 விதமா? ஆம்பளையை குறிக்கிறதுக்கு இந்து போடுவோம், அவன் இவன் பேசுறது ஆம்பளைக்கு வச்சுக்கிறோம். பொம்பளையை குறிக்கிறதுக்கு ஈ போடுவோம், அவன் இவள் அப்படின்னு சொல்ல போடுவோம். இந்த 2 இல்லாத மனித இனம் இல்லாத ஆடு மாடு கழுத கூட சட்டி பானை குட்டி இதெல்லாம் அது போடுவோம். பானை உடைந்தது அப்படின்னு சொல்லுவோம், அவன் உடைந்தான் அப்படின்னு சொல்லுவோம், அவள் உடைந்தாள் சொல்லுவோம். ஆம்பளையை குறிச்சா செய்வோம், ஆம்பளை வந்தான்னு சொல்லுவோம். பொம்பளையை குறிச்சா பொம்பளை வந்தாள்னு சொல்லுவோம். ஆடை பற்றி பேசினா ஆடு வந்ததும். நம்மளுக்கு இருக்கிறது 3 தான் இருக்குது. இல் இருக்கிறது, இல் இருக்கிறது, இந்த அருண்டு தூ இருக்கிற வந்தது போனது செத்தது கிழிந்தது உழைந்தது இது இருக்குது. அப்ப நம்ம மொழியில ஆணையும் குறிக்காம பெண்ணையும் குறிக்காம அகிலையும் குறிக்காம ஒரு சூப்பர் பவரை குறிப்பதற்கு நம்மளுடைய சொல்லி இல்லை.
நம்ம கிட்ட இல்லைங்க என்ன செய்யணும், இருக்கிறதான் பயன்படுத்தணும். நம்ம கிட்ட இருக்கிறது 3 வெரைட்டி தான் வச்சிருக்கிறோம். அப்ப கடவுளுடைய தகுதிக்கு ஏற்றவாறு ஒரு சொல்லு நம்ம மொழியில இல்லைங்கும் போது இல்லாட்டி என்ன செய்யணும், இருக்கிறதான கொடுப்போம். எது நம்ம கிட்ட இல்லையோ, பிரியாணி வீட்டுக்கு போய் கேட்கறீங்க, பிரியாணி இல்ல, இருக்கிறது தலையை சொன்னா அதான் சாப்பிடணும், என்ன செய்ய இருக்கதானே யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி தமிழ் மொழியை நீங்க தேடி பார்த்தாலும் அப்ப கடவுள் அவன் சொன்னா பொம்பளை ஆம்பளை சரி விட்டுருவோம். அப்ப அவன் சொல்லலாமா, பொம்பளை ஆயிரம். அப்ப அதுன்னு சொல்லலாமா, ஆடுமாடாப்ப எதையும் சொல்ல முடியல. இப்ப கடவுள் சொன்னார் ஆம்பளையான்னு கேட்கறீங்க, கடவுள் சொன்னார் பொம்பளையாப்ப, கடவுள் வந்தது கழுதையா, அறிவற்ற பொருளா, வருமா இல்லையா? அப்ப கடவுளை பத்தி என்னதை சொன்னாலும் அதுல கொஸ்டின் வரும். அதுக்கு காரணம் கடவுள் கிடையாது, நம்ம இல்ல. நம்ம என்ன செய்யணும், 4வது ஒரு உரைக்கு உண்டாக்கி இருந்திருக்கணும். கடவுளை பற்றி பேசுவதற்காக நம்ம மொழியில் என்ன செய்யணும், என்னத்தையாவது உண்டாக்கி வச்சிருக்கணும், உண்டாக்கி வைக்கல. அப்ப என்ன பண்றோம், இருக்கிறதுல எது மேலானதாக உலகம் கருதுகிறது அதை பயன்படுத்துறோம். பெண்ணா பயன்படுத்துறதை விட, கழுத வீரையா பயன்படுத்துறதை விட ஆணா பயன்படுத்துவது இருக்கிறது சிறந்தது. அதுக்காகத்தான் இன்னும் என்று போடுறமே தவிர, கடவுள் ஆண் என்று நம்பி ஒருத்தன் அப்படி சொன்னான்னு சொன்னா முஸ்லீமா இருக்க மாட்டான். ஒரு முஸ்லீம் கடவுள் ஆம்பளை தான் அப்படின்னு நினைத்தால் அவன் முஸ்லீமே கிடையாது. கடவுள்கிட்ட இல்லாத ஒன்றை கடவுளுக்கு சொல்லிட்டான்னு வந்துடும். இது அந்த கேள்விக்குரியது. அடுத்து கடவுள் உருவமற்றவர்னு சொன்னாங்கல்ல, அது இஸ்லாத்தை பத்தி நிறைய பேர் தப்பா வழங்கி வச்சுக்கிற சித்தாந்தம். முஸ்லீம்கள் நிறைய பேர் அப்படித்தான், நாகூர் அணிவா அப்படித்தான் பாட்டை படிப்பாரு. உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர்னு சொல்லுவாரு. உருவமற்ற இறைவன் சொல்றாங்க பாருங்க. இஸ்லாம் எப்படி எந்த இடத்துல அப்படி சொல்லவே கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, உருவமற்ற ஒண்ணும் இல்லாதப்ப, ஒண்ணும் இல்ல உருவமற்ற எதை சொல்லுவோம், ஒண்ணும் இல்லாத உருவமற்றது. அப்ப கடவுள் உண்மை இல்லாதவனா? அப்ப கடவுளை நம்ம நேரடியா பார்ப்போம் மறுமையில. கடவுளுக்கு அவருக்கே உரிய உருவம் இருக்கிறது, அவருக்கே உரிய ஆசனம் இருக்கிறது, அவருக்கே உரிய ஒரு ராஜாங்க தர்பார் இருக்கிறது, மக்களை சந்திப்பார், மக்களுக்கு தீர்ப்பு வழங்குவார், அப்படிதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது. ஆனால் அந்த உருவம் எங்களுக்கு தெரியாது. உருவம் இல்லைங்கிறது வேற, அந்த உருவம் எப்படி என்று தெரியாது என்பது வேற. நானே கடவுளுக்கு உருவம் கொடுக்கல, நாங்க யாரும் பார்க்கல, பார்த்தா தான் உருவம் கொடுக்க முடியும். கடவுளை நாங்கள் யாரும் பார்க்காத காரணத்தினால் கடவுள் எப்படி இருப்பார் என்று எங்களால் உருவகப்படுத்த முடியாது, அது சொல்லக்கூடாது. அதனால நாங்கள் உருவம் வரைகிறது இல்லையே தவிர, கடவுள்னா அவருக்கே உரிய உருவம் எல்லாம் இருக்கு. அது எப்ப தெரியும், உலகத்தை எல்லாம் அழித்து விட்டு திரும்ப கடவுளை உங்களை எங்களை எல்லாம் உயிர்ப்பித்து விசாரணை நடத்துவார் இல்லையா? அப்ப எல்லாரும் கடவுளுக்கு முன்னாடி நம்ம நிற்போம், கடவுள் நம்மளை நேருக்கு நேரம் பார்ப்பார், நேருக்கு நேரம் கேள்வி கேட்பார். அதுல இருந்து அவருக்கு உருவம் இருக்குன்னு இருக்கும். உருவம் இல்லை, உருவம் தெரியாது. கடவுளுக்கு அவருக்கே ஒரு உருவம் இருக்கிறது, அது என்னவென்று நமக்கு தெரியாது என்று நம்பணும், உருவம் இல்லைன்னு நம்ப கூடாது. வணக்கம் சார், என் பேர் மார்டின் ஜெயபால், புளியங்குடி. அதாவது முஸ்லீம் சகோதரர்கள் ஏன் தாடி வச்சிருக்காங்க, தொப்பி அணிஞ்சிருக்காங்க, இது சில சகோதரர்கள் வைக்காமலும் இருக்காங்க. என்ன காரணத்துக்காண்டி வைக்காம இருக்காங்க? தொப்பி அணிகிறார்கள், இது நல்ல ஒரு கேள்வி. ஆனா அது எந்திரிச்சு பாத்தீங்கன்னா தொப்பி வச்சவங்க இருக்க மாட்டாங்க. பாத்தீங்கன்னா எந்திரிச்சு பாருங்க, அதிகமா இருக்க மாட்டாங்க, 1-2 பேர் தான் இருப்பாங்க. அதாவது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தொப்பி அணிகள் இருக்குல்ல, அது அவங்களோட ட்ரேட்மார்க்குக்காக அணிந்து கொள்கிறார்களே தவிர இஸ்லாத்தில் தொப்பிக்கு சம்பந்தமே கிடையாது. நபிகள் நாயகம் தொப்பி போடுங்கன்னு எங்களுக்கு சொன்னதே கிடையாது, அவங்களே தொப்பி போட்டது கிடையாது. நம்ம விரும்பினா அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆடை, நமக்கு பிடிச்சிருக்குல தொப்பி அணிந்து கொள்ளலாம். தொப்பிங்கிறது துருக்கி நாட்டவர்களுடைய ஒரு கலாச்சாரம். துருக்கி நாடு தான் உலக முஸ்லிம்களுக்கு தான் ஒரு காலத்தில் தலைமை தாங்கிச்சு. அதனால எங்களுக்கு பேர் துருக்கர்னு துருக்கண்டு ஆனது. துருக்கம் துருக்கங்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? ஒரு காலத்தில் உலக முஸ்லிம்கள்லாம் துருக்கி இருக்கிற அந்த நாடுதான் உலக முஸ்லிம்களுக்கு தலைமை நாடா இருந்தது. அவங்க தொப்பி போட்டாங்க. அதனால பாரதியார் கூட செய்வார், முஸ்லிம்களை பற்றி படிக்கும்போது தில்லி துருக்கர் செய்த வழக்கம் அப்படின்னு படிப்பாரு. திக்கை வணங்கும் துருக்கர், திக்கை வணங்கல, அவர் அறியாமல் சொல்றாரு, அப்படிலாம் பாட்டு படிக்கிறார், துருக்கருங்கிறாரு. அப்ப அந்த துருக்கியர்கள் அவங்க நாட்டு கலாச்சாரத்தில் வெயிலுக்காக தொப்பி போடுவாங்க. அதை காப்பி எடுத்துட்டு ஒரு முஸ்லீம் தான் தொப்பி போடும் போல இருக்கு எங்க ஆளுக்கு விளங்காம தொப்பியை ஒரு சட்டமாக்கி விட்டார்கள். தொழுகையின் போதோ தொழுகைக்கு வெளியிலேயோ எப்போதும் தொப்பி போடுவது என்பது ஒரு பாராட்டத்தக்கதோ சிறந்ததோ அவசியமானதோ கிடையாது.
போட்டா போட்டுக்கணும். போட்டால போய் ஏன்டா போட்டோன்னு கேட்க வேண்டியதில்லை, போடாத போய் ஏன் போடாம இருக்குன்னு கேட்கக்கூடாது. அதுதான் தொப்பிக்கு உள்ள நிலைமை. அதனால இவ்வளவு மக்கள் நான் ஒரு ஆள் போட்டு கொண்டு பழகிட்டதுனால நான் தொப்பி இல்லாம போனா யாருக்கு தெரிய கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி பழகினால செய்யறாங்க, தொப்பியோட போனாக்கா நீங்களான்னு கேட்கறாங்க. அப்படியே ஒரு மனிதனுடைய அப்படி பழகிட்டதுனால ஒரு அடையாளமா போயிடுது. அதனால தானே தவிர இஸ்லாத்துக்கும் தொப்பிக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. இது தொப்பி இதே வழக்கம். அப்புறம் தாடி என்று கேட்கிறாங்க. தாடியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பிரத்யேகமா சொல்வதற்கு முன்னாடி பொதுவாக ஒரு விஷயத்தை நம்ம இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, ஆண்கள் அது ஒரு தனி ஒரு வகை, பெண்கள் அது ஒரு தனி வகை. அதனால ஆண்களும் பிரிச்சு இருக்கிறோம். அப்ப ஆண்கள் எல்லா நிலையிலையும் தங்கள் ஆண் என்பதை நிரூபிக்க வேண்டும், காட்ட வேண்டும். பெண் என்பவர்கள் எல்லா நிலையிலும் பெண்கள், பெண்மை ஒரு பாக்கியம்தான், ஆண்மை ஒரு பாக்கியம். ஆணாக இருப்பது ஒரு பாக்கியம்தான், பெண்ணாக இருப்பது ஒரு பாக்கியம்தான். அப்ப கடவுள் கொடுத்த ரெண்டு பாக்கியத்தை பெற்றவர்கள் அந்தந்த பாக்கியத்தை முழுமையாக வெளிக்காட்ட வேண்டும் அப்படின்னு இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்யுது, கட்டளை இருக்கிறது. இப்ப அந்த வகையில் பாத்தீங்கன்னா இந்த தாடிங்கிறது இருக்குல்ல, இது பெண்களுக்கு வரமாட்டேங்குது. இந்த முடி தலையில வருது, மற்ற இடங்கள்ல எங்கெல்லாம் ஆம்பளைக்கு இருக்கு அங்கெல்லாம் பெண்களுக்கு இருக்கிறது. எங்க வரமாட்டேங்குது, இந்த முகத்தில் மட்டும் பாத்தீங்கன்னா தண்ணியும் அல்ல என்ன செய்யறான், பொம்பளை முகத்தை ஆக்கலாம். ஆம்பளை முகத்தில் மட்டும் என்ன பண்றான், இதுல கடவுள் வர வைக்கிறான். அப்ப கடவுள் ஆம்பளைக்கு மட்டும் பிரத்யேகமாக ஒரு முகத்தில் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார்னு சொன்னா, நமக்கு ஆம்பளைங்கிறதான் இந்த கடவுள் தர்றாரு. ஆம்பளைங்கிறதுக்காக இதுதான் காட்ட முடியும். அது எல்லாருக்குமா எதை காட்ட முடியுமா, இதுதான் ஆம்பளைன்னு காட்டக்கூடிய முகத்தில் உள்ள அடையாளம். அதனால நம்ம என்ன செய்யணும், தாடி எப்படி வேணாம்னு சொல்லி மியூசிக் மட்டும் ஒரு அழகு வச்சுக்கிறோம். மியூசிக் உள்ள ஆம்பளை, மியூசிக் என்னவோ அந்த தாடிக்கு மீசை நம்மளுக்கு வராது. அதை மட்டும் நம்ம என்ன செய்யணும், ஆம்பளை மீசை இருக்கணும், மீசை உள்ள ஆம்பளை சிங்கம், மீசை முறுக்கு அப்படிலாம் படிக்கணுங்களா இல்லையா? மீசை உள்ள ஆம்பளைக்கு வர்றதுனாலதான் ஒரு பிறப்பா நம்ம சொல்லி காட்டுறோம். மீசை எப்படி ஒரு ஆண்களுக்கு மட்டும் வருதோ, தாடி ஆம்பளைக்கு மட்டும் தான் வருது. இது மட்டும் 2 பேரும் கல்யாணம் எடுத்துட்டு போயிடலாம். அது ஆம்பளைக்குன்னு ஒரு அடையாளமா தரும் பொழுது அதை நீங்க எடுக்க வேணாம், ஆம்பளைன்னு காட்டுங்க அப்படின்னு இஸ்லாம் சொல்லு. இயற்கையா நீங்க பார்த்தா கூட, மற்ற உயிரினங்களை பார்த்தா கூட எல்லா உயிரினங்களுக்கும் ஆண் பெண்ணுங்கிற வித்தியாசங்கள், உடல் ரீதியான வித்தியாசங்கள் இருந்தாலும் முகத்திலேயும் வித்தியாசம் கடவுள் வச்சிருக்கிறார். ஆண் முகத்துக்கு பெண் முகத்துக்கு, ஒரு சேவலுக்கும் கோழிக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. தலையை பார்த்து சொல்லலாம்ல, சேவலா கோழியான்னு இருப்பாத்து சொல்லலாம். இது சேவல் தான், இது கோழி தான். எங்க அடையாளம் இருக்குது, இயற்கையை போட்டா சேவலுக்கு ஒரு அடையாளம், கோழிக்கு. ஆண்மையில் பெண்மையில் அது உறுப்புகளை பார்த்து கண்டுபிடிக்க தேவையே இல்லை, மண்டையை பார்த்து கண்டுபிடிச்சோம். இது ஆண்மையிலா பெண்மையிலா, ஆண் சிங்கம் பெண் சிங்கம். ஆண் சிங்கத்தை பார்த்தா சிங்கம் மாதிரி இருக்கு, பெண் சிங்கத்தை பார்த்தா ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கு. எந்த விதமான கம்பீரமான முடியெல்லாம் இருக்காது. ஒரு ஆடு மாதிரி கேசட் மாத்தணுமா, மாத்துங்க, தொங்கும். பெண் சிங்கத்தை பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. இப்படி நிறைய உயிரினங்கள்ல கடவுள் என்ன பண்ணிருக்காரு, ஆணுடைய அடையாளங்களை முகத்தில் வைத்திருக்கிறார். அப்ப அந்த மாதிரி நமக்கு கடவுள் நீங்க ஆண்மையை பிடிச்சி கற்பனை பண்ணி பாருங்க. ஆண்மையை பிடிச்சி அதுல உள்ள எக்ஸ்ட்ரா உள்ள வெட்டி விட்டா எப்படி இருக்கு கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு ஆண் சிங்கத்தை பிடிச்சிட்டு அதுல உள்ள இந்த பிறகுலாம் முடியலாம் இருக்க அதெல்லாம் எடுத்துட்டு பார்த்தா சிங்கம் யாரா சொல்லுவாங்களா, அதை இருக்க மாட்டாங்க. அதனால கடவுள் ஆம்பளைக்குன்னு கொடுத்ததை எதுக்கு போட்டு அதை அழிக்கிறீங்க அப்படிங்கறதுனால, அதனால பெரியார் மாதிரி பெரிய பெரிய சாக்ரட்டிஸ் மாதிரி அறிஞர்கள்லாம் தாடி வச்சிருந்தாங்க. அவங்க அறிவுபூர்வம் சிந்திச்சு பார்த்தாங்க, நமக்கு ஆம்பளை மட்டும் இப்ப இருக்குது, அதே போய் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் தாடி வச்சிருந்து அதான் காரணம். ஆனா நம்ம எதனால தாடி வைக்க மாட்டோம்னு கேட்டா, ஊர்ல ஒரு வழக்கம் உண்டாச்சுன்னு வைங்களேன், அந்த வழக்கத்தை பொறுத்து தான் நம்ம எந்த செயலையுமே தீர்மானிக்கக்கூடியவங்களா இருக்கிறோம். ஊர்ல எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எல்லாரும் நிர்வாணமா இருக்கக்கூடிய ஊர்ல ஒருத்த மட்டும் கோவானம் கட்டிக்கிட்டு போனா அவனு கேள்வி பண்ணுவாங்க. எல்லாம் நிர்வாணமா இருக்கான், அம்மனமா இருக்கான், ஒருத்த மட்டும் கோவனம் கட்டிக்கிட்டு போறான். யாரு யார கேள்வி பண்ணுவா, அம்மனமா இருக்குன்னு இவனு கேள்வி பண்ணுவான், கோவனம் கட்டிட்டு போறான். இவன் ஒண்ணுமே கட்டாம இருப்பான். எல்லாரும் கட்டாம இருக்கும்போது அப்படி இருக்கிறதா நல்லதுன்னு மனசுல பதிஞ்சு போயிடுது. ஒருத்த மட்டும் கட்டிக்கிட்டு போனா என்ன செய்யுமா, எல்லாம் சட்டை வெட்டி போட்டு இருக்கும் போது ஒருத்தன் சட்டை வெட்டி இல்லாம போனான்னு வைங்களேன், அப்ப அவனை கேள்வி பண்றோம். ஆனா எல்லாரும் சட்டை வெட்டி இல்லாம இருக்கும்போது ஒரே ஒருத்தன் சட்டை போட்டு போனான்னு வைக்க அவனு கேள்வி பண்ணுவாங்க, சட்டை போட்டு போறான் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யறோம், ஏதோ ஒரு காரணத்தினால இந்த சினிமாக்களை பார்த்து
சினிமா ஹீரோக்களை பார்த்து, எம்ஜிஆரை பார்த்து, ரஜினிகாந்தை பார்த்து, அமிதாப் பச்சனை பார்த்து, தர்மேந்திராவை பார்த்து, சரத்குமாரை பார்த்து, சஞ்சீவ் குமாரை பார்த்து வந்துட்டு நம்மளே இப்படிதான் இருக்கணும் போல இருக்குது. இந்த சினிமாக்கள் வந்த பிறகு, இந்த சினிமாக்கள் ஹீரோக்கள் காட்டின பிறகு, இதுதான் ஆம்பளை இருக்கக்கூடிய அடையாளம் மாற்றின பிறகு என்னவாவது ஒருத்தன் தாடி வச்சு அது வித்தியாசமா தெரியுது. ஆனா கேள்வி எப்படி கேட்கணும்னு கேட்டா, ஏன் நீங்க தாடி வைக்கிறேன்னு கேட்கணும். ஏன் வைக்கிறீங்கன்னு கேட்கணும். ஏன் இங்க வர்ற தாடியை எடுக்கிறீங்க, ஆம்பளைக்கு தானே வருது. கேள்வி எப்படி வரணும்னா, எதுக்கு வைக்காம இருக்கிற அப்படிதான் கேட்கணும். உண்மையே கேட்க ஆரம்பிக்கணும். ஆம்பளை கண்டிப்பா சிங்கமா நினைப்பா அப்படின்னு கேட்கணுமே தவிர, தாடி என்பது அழகற்றதுங்கிறது தப்பான ஒரு நம்பிக்கைங்க. தாடி தான் உண்மையில் அழகானது, அதான் கவர்ச்சியானது. நீங்க இதை எங்க கண்டுபிடிக்கலாம்? மிருகங்கள்ல பார்க்கலாம். இது அழகா இருக்கு. ஆண் சிங்க அழகா இருக்குமா, பெண் சிங்க அழகா இருக்குமா? ஆண் சிங்கம் தான் அழகா இருக்கும். சேவல் அழகா இருக்குமா, கோழி அழகா இருக்குமா? சேவல் தான் அழகா இருக்கும். ஆண்மை அழகா இருக்குமா, பெண்மை அழகா இருக்குமா? ஆண்மை தான் அழகா இருக்கும். அது மாதிரி ஆம்பளை அழகா, பொம்பளை அழகான்னு ஆம்பளை தான் அழகு. ஆனா ஆம்பளை கண்ணு பொம்பளை அழகு. பொதுவா பாத்தீங்கன்னா இல்ல கிடையாது. மனித இனத்துக்கு பெண்கள் அழகு கிடையாது. அதாவது ஒரு மயிலுக்கு கேட்டோம்னா நம்மளுக்கு சொல்லுவோம், ஆம்பளை அழகா இருக்கான், கம்பீரமா இருக்கான்னு சொல்லுவோம். நம்ம கண்ணுக்கு என்ன செய்யணும், ஒவ்வொரு ஆணுக்கும் அதனுடைய பெண்ணினம் அழகாக தெரியுது. ஆண்மையுடைய கண்ணுக்கு பெண்மையில் தான் அழகா தெரியும். நம்ம பார்க்கும்போது ஆண்மையில் அழகா தெரியும். அப்படி அழகா தெரிஞ்சாதான் வாழ்க்கைவோ. அதுக்காக கடவுள் என்ன பண்றாரு, நம்மளை ஏமாத்துறாரு. ஏமாத்துறமா என்ன செய்யுது, அதான் அழகு நினைச்சுட்டு போடா, அது அப்படிங்கிறதுனால நம்ம அழகுன்னு சொல்றோமே தவிர, உண்மையில் அழகு எதுதான், ஆம்பை தான் அழகுங்க. அதனால தாடி வைக்கிறது இஸ்லாத்துல இயற்கையா உள்ளது, இருக்க வேணாம். அது போக செலவு வைக்கிறது, பட்ஜெட் கம்மி, இதுக்காக எவ்வளவு செலவழிக்க வேண்டியது, சேமிக்காம எவ்வளவு செலவாக தெரியுமா? அது எவ்வளவு பிரச்சனை, ஒரு வீடு கட்டி முடியும். நீங்க வாரம் டெய்லி சேவ் பண்றாங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, அதுக்கு எவ்வளவு ரூபாய் கணக்காகும் உண்டியல போட்டு வச்சீங்கன்னு சொன்னா ஒரு சொத்து வாங்கி போடலாம். அவ்வளவு செலவாகும் இந்த முடியை நீக்கிறதுக்காக வேண்டி. பட்ஜெட் ரொம்ப அதிகமா போகுது. அது போக அதுக்கு இருந்து சேவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா 25, 30, 35 வயசுன்னு தெரியாது. அப்புறமே பாத்தீங்கன்னா நீங்க கூட வெளியாருக்கும் போய் பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கும். செஞ்சு சேவ் பண்ணி 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 கருத்து போய் கடைசி முக்கலாம் வெள்ளையா இருக்கும், முக்கலாம் வெள்ளையா இருக்கும். இந்த இடத்துல பாருங்களேன், 35 வயசு மேல பெயிண்ட் கருப்பு பெயிண்ட் வர மாதிரி போயிடும். அப்ப அந்த மாதிரி தோலை கெடுக்க நல்லா தெரியுது. இந்த சருமத்தை திருப்பி திருப்பி வலிக்கும் போது இந்த சருமம் கெட்டு போகுது. சருமம் கெட்டு போயிடுச்சுன்னு சொன்னா உள்ள வரைக்கும் பல்லு வரைக்கும் அது தொடர்பு இருக்கிறது. அதனுடைய உறுதிப்பாட்டை கூட என்ன செய்யும், பாதிக்கும். இப்படிங்கிறதெல்லாம் கணக்கு பண்ணி தாடி வைக்கிறது அழகானது. எல்லாரும் வச்சுப்பாங்க. வைக்காத ஆட்கள் கேள்விக்குறையில மாறிடுவாங்க. எல்லாரும் வச்சுட்டீங்களா? சரி, அடுத்து இறைவனின் துணையோடும் தயவோடும் நம் மனவர் மீதும் சாந்தியும் சமாதானம் நிறுவட்டுமாக. இதை சொன்ன உடனே நம்முடைய இந்து மத சகோதரர்லாம் தொப்பு போட்டவங்களுக்கெல்லாம் ஒரு சால்ராடிக்கன்னு சொல்லுவாங்க. இது உண்மை. ஏன் சொல்ல வரோம்னா, இங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவங்க யாராவது அங்கங்க அக்கம் பக்கத்தில் திரும்பிட்டு இருந்தாவோ, இல்ல மாற்று மத சகோதரன் சொல்லக்கூடிய இந்து மதமோ ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்களோ தயவு செஞ்சு நான் பேசுறது மட்டும் உன்னிப்பா கவனிச்சிருங்க. ஏன்னா நான் ஒரு கேள்வி கேட்டு உடனே உட்கார வரல, அதை மட்டும் பாருங்க. மாமா, உங்களுக்கு தெரியும், இந்த டிசம்பர் 6 இஸ்லாமியருக்கும் இந்து மதத்துக்கும் ஒரு காழ்ப்புணர்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரே நிகழ்ச்சி, ஒரு செய்தி இந்த டிசம்பர் 6. ஏன் இந்த டிசம்பர் 6 நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரருக்கும் இந்து மத சகோதரருக்கும் ஒரு காழ்ப்புணர்ச்சியை, ஒரு வெறுப்பை காமிக்கக்கூடிய ஒரு செய்தினா, அயோத்தியில சர்ச்சைக்குரிய இடத்துன்னு சொல்றாங்க. மசூதி இருந்ததாக, பாபர் மசூதி. அதில் ராமர் பிறந்ததாக சொல்லக்கூடிய அதே இடம் அயோத்தின்னு சொல்றாங்க. இந்த இடத்தில் பாபர் மசூதி இருந்ததாக கூறப்பட்டு அதை இடிச்சதாக சொல்லி நீங்க டிசம்பர் 6க்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே இடத்துல ராமர் இருக்கிறார், அதுதான் பிறந்தார், அது ஒரு இந்து மதத்தான் சாத்தியப்பட்டது, அதை எங்களிடம் கொடுக்க வேண்டும் என்று சண்டை போட்டுட்டு இருக்கோம் இந்து மதத்தை சார்ந்தவர்கள், நான் அல்ல. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ராமர் பிறந்தாரா அல்லது பாபர் இருந்தாரா என்னைக்கு எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு வயசு கிடையாது, எனக்கு 27 வயசு தான் ஆச்சு, அதை நான் படிக்கவும் இல்லை. அப்படி இருக்கும்போது 2006 காஷ்மீருக்கு அடுத்ததாக கூறக்கூடிய ஒரு விசமிகள் நெல்லை மாவட்டத்தில் குட்டி காஷ்மீர் மேலப்பாளையம் தீவிரவாதிகள் பதுங்கியிருக்காங்களா, வழக்கு நிலுவையில் உள்ள கோர்ட்டு இருக்கு. இந்த கோர்ட் தீர்ப்பு எதுவான
சார்ந்தவங்க எல்லாரும் கேட்டுங்க, தீர்ப்பு எதுவானாலும் சரி அந்த தீர்ப்புக்கு நாங்க கட்டுப்படுவோம் என்று சொன்னாங்க. யார்? இஸ்லாமியர்கள். அதே இந்து மத சார்ந்தவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த பிஜேபி சேர்ந்த அத்வானி சொல்லிட்டு இருக்காரு, அவரு கோர்ட்டில தலையிட கூடாது, தீர்ப்பு நாங்கள் எதுவானாலும் கட்டுப்பட மாட்டோம். இவர் எங்க இருக்காரு? இந்தியாவில் இருக்காரு. இந்தியாவில் இறையாண்மை கட்டுப்பட்டு இந்திய அரசியல் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நம்ம இருக்கோம். நீங்க தீர்ப்பு கட்டுப்படும் போது நாங்க தீர்ப்பு கட்டுப்படாது. இது யாராவது இந்து மத சார்ந்தவங்க யாராவது கேட்டீங்களா? கேட்க மாட்டாங்க. நமக்கு தான் கிடையாது. கலைஞர் சொன்னாரு, இந்த சேவை சம்பந்தப்பட்ட ராமர் எந்த கல்லூரி பத்தினாரு, அதை யாராவது ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு கலைஞர் யாரும் ஏற்று பேசணுமா? பேச மாட்டோம். எனக்கு மாணவன் கம்மி, நானே ஏற்றுக்கிறேன். அது சொல்றேன். ஏன்னா நானே சார்ந்தவங்களாமா, அதை சொல்றேன். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு நிகழ்ச்சி தௌஹீத் ஜமாத், தௌஹீத் என்ன தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்றுவோம். நாங்க ஒரு கொள்கையை நாட்டில் ஏற்றுக்கிட்டு இருக்கோம். மாற்றுமொழி சகோதரர்களை புண்படிய பேசக்கூடாது அப்படின்னு அவங்க உணர்ந்து நடந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? இதே டிசம்பர் 6க்கு மட்டுமாமா நீங்க ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல என்ன போதும், நாங்க பைக்ல போயிட்டு இருக்கோம், பத்தியா தாடி குறிப்பிட்ட பேரத்தை ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த நிகழ்ச்சி நடக்கல? இந்த நிகழ்ச்சி நோக்கி வேணாமா? எங்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருக்குமானால், ஆட்சேபனைகள் இருக்குமானால் அதை எங்களை குறித்து சொல்லுங்க. உண்மை வேணாமா? நம்ம இறையச்சைவாதியுமா? இறைவனுடைய ஜட்ஜ்மெண்ட் ஆகி மட்டும் பார்க்க முடியாது. கியாமத்தாது மறுமை நாளுக்கு பயத்து மட்டும்தான் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள். அதுக்காக இஸ்லாம் இந்து மதத்துக்கு எதிராக சொல்லல. இந்து மதத்துக்கும் உண்டு. இந்து மதம் தான் நீங்க ஒத்துக்கிட்டது. கடவுள் தீர்ப்பு, நடு தீர்ப்பு, அங்க யார் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஜட்ஜ்மெண்ட் நீங்க பல்வேறு நீங்க இருக்கீங்களா? இதே மாதிரிலாம் கடவுள் இருப்பாரு. நீங்க ஒரு கிழமை தான் கேட்க, நீங்க ஆன போடுறோம், நாங்க கிழமை தான் கேட்டு இருக்கோம். இது மாதிரி ஆகுது. அப்படி இருக்கும்போது இந்த டிசம்பர் 6க்கு இந்த இஸ்லாமியர்களுடைய மனவேதனை ஃபுல்லா ஆக்கி 16 வருடமாக இந்த இடத்தை எங்கிட்ட கொடுத்துருங்க, இந்த இடம் எங்களுக்கு பாட்டைப்பட்டது மாமா, அது தீர்ப்பு எதுவாக எனக்கு தெரியாது. கடவுள் தீர்ப்பு, கடவுள் சாட்சியாக அது யாருக்கு உரியதோ அது அவரோட ஒப்படைங்கள். அது எந்த தீர்ப்பாக நாங்கள் கட்டுப்படுவோம் என்று நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த டிசம்பர் 6 மையமாக வைத்து இந்த சர்ச்சைக்குரிய இடத்த ராமர் இருக்கிறாரா, பாபர் இருக்கிறாரா, அதை பத்தி எனக்கு கவலை இல்லாமா? ஏன்னா நீங்கள் நானும் சந்தோஷமா வாழணும், நீங்கள் நானும் சகோதரத்துவம் வாழணும். நாளைக்கு கடவுள் கேட்கக்கூடிய தீர்ப்புக்கு சகோதரனாக நீ மாற்றுமொழி சகோதரன் அரவணைத்து பேசினாயா, மனதால உடலால பாதிக்கப்பட்டவன் மன்னிக்காத வரை அல்ல அவனை மன்னிக்க மாட்டான் என்று உங்களுடைய கட்சி சொல்கிறது. அதுபோல இந்த இடம் விட்டு கொடுக்கணும்னு நான் சொல்றேன். நீங்க அதுக்கு விட்டு கொடுக்கிறதுக்கு கியாமத்துக்கு பயந்தே சொல்லணுமா? நீங்க முதலே சொல்றீங்க, ஒரு நாளும் போராட்ட கியாமத்துக்கு பயந்து சொல்றோம். இஸ்லாமியர்கள், உண்மையான இஸ்லாமியர்கள் கியாமத்துக்கு பயந்து சொல்றோம். நாங்க தீவிரவாதத்தை ஒருபோதும் ஆதரிக்கல. மறுநாள் பேப்பர் நம்ம கிட்ட தான் வந்துச்சு. அதான் உண்மைமா இரவில் சாட்சியாக இந்த அயோத்தியில் இருக்கக்கூடிய சர்ச்சைக்குரிய இடத்துல உங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம், அதை அப்படியே ஒப்படைச்சிருவோம். நம்ம ரெண்டோ சகோதர வாழ்வுக்கு நாங்கள் முயற்சி, நாங்கள் ஐயா தர்ம சார்பாக நாங்கள் எடுத்தால் மனமுகந்து அது வருவீங்களா, வரமாட்டீங்களா மட்டும்தான் கேள்வி. ஏதாவது கோபத்துக்கு பேசுனா மன்னிச்சிருவாங்க. நல்ல கருத்துக்கள்லாம் அவர் வச்சுட்டு போயிருக்கிறாரு. ஆனா அது ராமர் பிறந்த இடம், அந்த இடத்துல ஒரு கோயில் இருந்தது. அது பாபர்ங்கிற மன்னர் இடிச்சாரு, இடிச்சுட்டு அந்த இடத்துல கோயிலை கட்டினாரு, அதனால எங்களுக்கு திருப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. முஸ்லீம்கள் என்ன சொல்றோம்ன்றத கிடையாது, கோயில்லாம் கிடையாது, அது துவக்க காலத்திலிருந்து பள்ளிவாசல் தான் அப்படின்னு சொல்றோம். இப்ப இதுல உள்ள எது நியாயம் அவங்க தெரியலன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் படிச்சீங்கன்னா, கொஞ்சம் ஆய்வு பண்ணுங்க சொன்னா அதனுடைய உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். எப்படி தெரியும்? இந்த பாபர் மசூதியை பொறுத்த வரைக்கும் பாபர் அதை இடிச்சுட்டு கோயில் இருந்தது, கோயிலை இடிச்சுட்டு இருந்தாரு, பள்ளிவாசல கட்டினாருன்னு ஒரு வார்த்தை வைக்கிறாங்க. பாபர் நிஜமாக இடித்திருப்பாரு. நாங்க இப்ப சொல்றோம், பாபர் இந்துக்களுக்கு அந்த ஊர்ல ஒரு கோயில் இருந்து அந்த கோயிலை பாபர் இடிச்சுட்டு அந்த இடத்துல பள்ளிவாசல் கட்டியிருப்பாரு. ஆனால் கண்டிப்பா அதை நாங்க வச்சுக்கிறோம். இந்த மார்க்க சட்டத்தில் அனுமதி கிடையாது. இன்னொருத்தங்களுடைய பொருளை அபகரித்து அதுல போய் வழிபாடு நடத்தினா வழிபாடு செல்லாது. உங்க இடத்துல நான் திருட்டிட்டு அதுல நான் தர்மம் செஞ்சா செல்லுமா? செல்ல. நீங்க மார்க்கமே அனுமதிக்காது. உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு காலத்திலையும் கோவிலாக இருந்ததே கிடையாது. இதை நல்லா விளங்கிக்கணும். எதை வச்சு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா,
பாபர் இடிச்சாருங்கிறத டாபிக். பாபர் வந்து இடிக்கவே இல்லை என்பதற்கு நிறைய சான்றுகளை அரசாங்கத்தினுடைய ஆவணங்கள் இருந்து அவங்களுக்கு எடுத்து காட்ட முடியும். ஃபர்ஸ்ட் ஆதாரம் என்னன்னு கேட்டா, பாபர் வந்து அவருடைய மகன் ஹுமாயூனுக்கு ஒரு அறிவுரை சொல்றார். அதுக்கு பேர் பாபர் நாம உயிர். பாபர் வந்து பாரசீக மொழியில அவருடைய மகன் ஹுமாயூனுக்காக வேண்டி ஒரு அறிவுரை சொல்றாரு. அது நிறைய போதனைகள் அதுல வரும். அந்த அறிவுரையில ஒரு அறிவுரை என்னன்னு கேட்டா, மகனே, நீ வந்து இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டை ஆளப்போகிறார் எனக்கு பிறகு. அந்த காலத்தில் வாரிசு முறை தானே, அப்ப நிகழ்வுக்குள்ளதான். அப்ப எனக்கு பிறகு இந்த நாட்டை நீ ஆளப்போகிறாய். இந்த நாட்டில் இந்து மக்கள் வந்து பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். அவங்க மனம் புண்படி நீ நடந்தால் உன்னால் ஆள முடியாது. அதனால நீ என்ன செய்யணும்னு கேட்டா, பசுமாடுகளை பலியிடுவதை, அதை உருவாக உட்கொள்வதை நீ நிறுத்திக்கொள். உன் மார்க்கத்தில் இருக்க அனுமதி இருந்தாலும் இந்துக்கள் வந்து அதை புனிதமாக கருதி அதனால் உன்னை வந்து நினைவாங்க வெறுத்துருவாங்க. வெறுத்தினா உன்னால ஆள முடியாது அப்படின்னு சொல்லி உயில் எழுதுறாங்க. இந்த உயில் எங்க இருக்குன்னு கேட்டா, டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய மியூசியத்தில், அந்த தேசிய நேஷனல் அருங்காட்சியகம், நேஷனல் மியூசியம், அந்த தேசிய அருங்காட்சியகத்தில் இந்த பாபர் நாமாங்கிற அந்த உயில் இன்றைக்கும் அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல்ல பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. இப்படி சொன்ன ஒருத்தர் வந்து எப்படி இருப்பாரு, இந்துக்கள் எதிர்ப்பு வருவதற்காக வேண்டி நீ மாமிசம் சாப்பிடாது, மாடு சாப்பிடாதுன்னு மகனுக்கு சொன்ன ஒருத்தர் வந்து கோவிலை இடிச்சா இந்துக்கள் சும்மா விட்டுருப்பாங்களா? அதை நினைக்க மாட்டாரா? இந்த மாதிரி ஒரு மனிதன் வந்து கோவிலை இடிச்சிருந்தா அன்னைக்கு அவர் ஆட்சி போயிருக்காரா? அவர் சின்ன நம்பர்ல வந்தார். இப்பவாச்சும் நாங்க 20% இருக்கிறோம் இந்தியாவில். அவர் ஆட்சி பண்ண நேரத்தில் 1.5% இருக்க மாட்டாரு. அப்ப 1.5% இருக்கக்கூடிய 98% மக்கள் எதிர்ப்பை சமாளித்துக் கொண்டு ஆள முடியுமா? அப்ப முழுக்க முழுக்க அந்த மக்களை அனுசரிச்சா தான் ஆள முடியும். அனுசரிச்சதுனாலதான் 800 வருஷம் சகிச்சுட்டு இருந்தாங்க. வெள்ளக்காரனை 200 வருஷம் நம்ம சகிக்கல. முஸ்லிம் மன்னர்களை 800 வருஷம் இந்து சமுதாய மக்கள் சகிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப என்ன காட்டுது, அவங்க அந்த மாதிரி பண்ணல. இது ஒரு பெரிய ஆதாரம். அடுத்து என்ன, பாபர் வந்து கோயிலை இடிச்சிருந்தான்னு வைங்க, பேச்சுக்கு இடிச்சிருந்தாருன்னு சொன்னா, இடிச்சிட்டு பள்ளிவாசலை கட்டியிருந்தாருன்னு சொன்னா, பாபருடைய மகன் ஹுமாயூன் ஆட்சிக்கு வர்றாரு. ஹுமாயூனுக்கு அப்புறம் யார் வர்றா? அக்பர் வர்றாரு, பேரன். அக்பர் வந்து பாபருக்கு பேரன். எப்ப ஆட்சிக்கு வர்றாருன்னா, பாபருக்கு 25 வருஷத்துக்கு பிறகு வர்றாரு. பாபர் காலத்துக்கு பிறகு ஹுமாயூன் வந்து 25 வருஷம் மன்னரா இருக்கிறாரு. ஹுமாயூன் இறந்த பிறகு ஆட்சிக்கு யார் வர்றா? அக்பர் வர்றாரு. அக்பரை பொறுத்தவரைக்கும் 25 வருஷம் தான் ஆகுது. பாபர் வந்து கோவில் இடிச்சிருந்தாருன்னு சொன்னா, அதை நேரடியாக பார்த்த ஒரு சமுதாய தலைமுறையே இருந்திருக்கும் அக்பர் காலத்தில். 25 வருஷம் வந்துடுறாங்க. பாபர் இடிக்கும் போது ஒரு 20 வயசு வாழ்க்கை இருந்தால் அவன் அக்பர் காலத்தில் 45 வயசுக்காரனா இருப்பான். பாபர் வந்து கோயிலை இடிக்கும் போது 25 வயசு உள்ள ஒருத்தன் இருந்தா அவன் அக்பர் காலத்தில் 50 வயசு உள்ளவனாக இருப்பான். கண்ணால பார்த்தவன் இருப்பான். 25 100 வருஷமா ஆகல. 25 வருஷத்துக்கு அக்பர் ஆட்சிக்கு வர்றாரு. அக்பர் எப்படிப்பட்டவர்? முஸ்லிம் மன்னர்கள்லயே அவர் வித்தியாசமானவர். எப்படி வித்தியாசமானவர்? நான் முஸ்லிம் இல்லைன்னு சொன்னவர். முஸ்லிம் மன்னர்கள்லயே நான் முஸ்லிம் கிடையாதுன்னு சொன்ன ஒரே மன்னர் யாரு? அக்பர் தான். அவர் தீன இலாகின்னு ஒரு புதிய மதத்தை உண்டாக்குனார். பள்ளிக்கூடத்து பாட புத்தகத்தை நீங்க படிச்சிருப்பீங்க. அக்பர் என்ன செஞ்சாரு? தீன இலாகி, இறை மார்க்கம் அப்படிங்கிற பேர்ல ஒரு மதத்தை நிறுவினார். ஒரு மதத்தை நிறுவினாலே மதத்தை போகிறதா இருக்கும். இஸ்லாத்தில் இருந்து வேற ஒரு மதத்தை உண்டாக்குனார்னு சொன்னா அவர் யாரு இல்ல? முஸ்லீம் இல்ல. அது போக அவர் வந்து தன்னுடைய ராணுவத்திலையும் முக்கிய பொறுப்புகளையும் ரஜபுத்திரர்களும் வச்சார். முஸ்லீம்கள் யாரும் வைக்கல. அவருடைய குருநாதர்கள் ரஜபுத்திரர்கள் தான். அவருடைய அந்தப்புறத்தில் இருந்து ரஜபுத்திர பெண்கள் தான். அவருடைய ராணுவத்தில் இருந்து ரஜபுத்திரர்கள் தான். முஸ்லீம்களை முழுமையா ஓரம் கட்டிவிட்டு இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சொல்வதைத்தான் அப்படி முழுக்க முழுக்க கேட்டு நடந்தார். அவங்களுக்கு அதிகமான உரிமைகளை கொடுத்தார். அதனால இந்த இந்துத்துவா சக்தி அத்வானி உட்பட அக்பர் பாராட்டுவாங்க. அத்வானி, வாஜ்பாய் உட்பட அந்த மன்னர்களை யார் வந்து பாராட்டுவாங்க? அக்பர் தான் பாராட்டுவாங்க. ஏன் பாராட்டுறாங்கன்னா அவர் அந்த அளவுக்கு என்னஞ்சாரு, ஒரு முஸ்லீம்களை வந்து ஒடுக்கிற ஆளா கூட இருந்தாருன்னு சொல்லலாம். இப்ப நான் கேட்கிறேன், பாபர் இடிச்சிருந்தாருன்னு சொன்னா அவர் காலத்தில் கண்ணால பார்த்தவங்க அக்பர்கிட்ட போய் உங்க தாத்தா எங்க கோயில் இடிச்சுட்டாரு, இந்த பள்ளிவாசல் தந்துருங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்கல்ல? கேட்டா கொடுத்திருப்பாங்கல்ல? அப்ப அக்பர் காலத்தில்
காலத்துல இந்த மாதிரி ஒரு வழக்கு வரவே கிடையாது. இப்படி யாரும் கேட்கவும் கிடையாது. கேட்காமலே கொடுக்கக்கூடிய அற்புதம் இருந்தாரு. அப்போலாம் இது ஒரு சர்ச்சையாக வரவே இல்லை. கோவில் வச்சுட்டு பள்ளிவாசல கட்டினாங்க அப்படின்னு எந்த ஒரு சர்ச்சையும் வரவே கிடையாது. இன்னும் சொல்ல போனா பாபர் இந்து கோயில்களுக்கு மானியம் கொடுத்து அயோத்தியில் 5 கோயில் இருக்குது. 5 கோயில்களுக்கு பாபர் அரசாங்கத்தில் மானியம் கொடுக்கிற செப்பு பட்டயத்தில் பட்டை கொடுக்குறாங்க இந்த காலத்து பேப்பர்ல. அப்படி போல அந்த காலத்தில் செப்புல பட்டமா தயாரிச்சு அதுல கைவெட்டு மாதிரி வெட்டி அதெல்லாம் ரெக்கார்டா கொடுப்பாங்க. செப்பு பட்டயம் பேரு. இந்த செப்பு பட்டயத்தை கோவில்ல பாதுகாத்து வச்சிருக்காங்க, மக்கள் எல்லாம் பாக்குற மாதிரி. இது பாபர் எங்களுக்கு கொடுத்த நிலம், பாபர் இந்த கோவில் கொடுத்த மானியம் சொல்லி எந்த அயோத்தியில கோவில் இடிச்சார்னு சொல்றாங்களோ அந்த அயோத்தியில் இருக்கிற 5 கோயில்களுக்கு பாபர் மானியம் கொடுத்த ஆதாரம் எங்க இருக்கிறது? அயோத்தியில் இருக்கிற 5 கோயிலையும் அது அந்த கல்வெட்டை அந்த செப்பு பட்டையை இந்த மக்கள் பாதுகாத்து வர்றாங்க நன்றியோட. அப்ப இப்படிப்பட்டவரா இடிச்சிருக்காரா? இடிச்ச எழுதுமா அதை கொடுங்க. ராமாயணம் வால்மீகி தான் என்ன செய்யறாரு? ராமாயணத்தை எழுதுறாரு. அவர் எந்த மொழியில் எழுதுறாரு? சமஸ்கிருத மொழியில் எழுதுறாரு. சமஸ்கிருத மொழி மக்களுடைய பேச்சு மொழி கிடையாது. உயர் சாதி மக்கள் கொஞ்சம் பேருக்கு தெரியும், அவ்வளவுதான். தவிர மக்களுடைய பேச்சு மொழியாக சமஸ்கிருதம் இருந்தது கிடையாது. அதனால வால்மீகி எழுதின ராமாயணம் இந்த பிராமண சமுதாயத்தில் உள்ள சின்ன நம்பர்ல உள்ள மக்களுக்கு தான் தெரியுமே தவிர பிராமணர்கள் அனைவருக்கும் தெரியாது. அனைவரும் சமஸ்கிருதம் பேச மாட்டாங்க. ரொம்ப சின்ன பிராமணர்களே ரொம்ப மைக்ரோ பாயிண்ட் மக்களுக்கு தான் என்ன தெரியும்? சமஸ்கிருதம் தெரியும். அவங்களுக்கு தான் ராமாயணமும் தெரியும். மக்களால் ராமரை பற்றி அறிந்து கொள்வதற்கான நூலாக வால்மீகி ராமாயணம் இருக்கவில்லை. ராமரை பற்றி எப்ப அறிய ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா? துளசிதாசன் ஒருத்தர் வர்றாரு. அவர் தான் சமஸ்கிருதத்தில் இருந்த ராமாயணத்தை இந்திக்கு மொழிபெயர்க்கிறார். வால்மீகி தான் ராமாயணத்தை ஃபர்ஸ்ட் எழுதுறாரு சமஸ்கிருதத்தில். அது மக்களுடைய பேச்சு மொழி இல்லாததுனால யாருக்குமே சென்றடையல. ராமர்ல யாருக்கும் தெரியாத போகலாம். வால்மீகி ராமாயணத்தை பார்த்துவிட்டு ராமர் ஒருத்தர் இருந்தாரு என்கிற மாதிரியான ஒரு ஆதாரமுமே கிடையாதுங்க. அப்புறம் துளசிதாசர் என்ன பண்றாருன்னு கேட்டா இந்த ராமாயணத்தை சமஸ்கிருதத்தில் இருந்து இந்திக்கு மொழிபெயர்க்கிறார். அதுக்கப்புறம் கம்பர் தமிழ் கொண்டு வர்றாரு. அது அதுக்கு முன்ன காலத்துல. அப்ப இந்த ராமாயணத்தை சமஸ்கிருதத்திலிருந்து இந்திக்கு வந்த பிறகுதான் ராமர்னு ஒருத்தர் இருக்கிறார், ஒரு அவதாரம், வைணவ பெருமாளுடைய ஒரு அவதாரமாக அவர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை இந்து மக்களுக்கு வருது. இந்த துளசிதாசர் காலம் என்ன தெரியுமா? அது முக்கியமான பாயிண்ட். துளசிதாசருக்கு பிறகுதான் ராமரை பத்தி மக்கள் அறிகிறாங்க, இந்திய மக்கள். துளசிதாசருக்கு முன்னாடி ராமரை பத்தி யாருக்கும் தெரியாது. வால்மீகி ராமாயணம் யாருக்கும் சென்றடையவில்லை. அந்த காலத்தில் பிரசுகள் பத்திரிகை எல்லாம் கிடையாது. ஆளுக்கு ஒரு காப்பி வச்சுக்கிறதுக்கு அது எழுதி வச்சு அருங்காட்சியகம் உட்கார்ந்து இருக்கோம், அவ்வளவுதான். அப்ப துளசிதாசர் காலம் என்ன தெரியுமா? பாபருடைய காலம். பாபரும் துளசிதாசர் ஒரு காலத்தில் உள்ளவர். இப்ப நான் கேட்கிறேன், ராமரை பத்தின மெசேஜ் அப்பதான் வருதுங்கும் போது ராமர் கோயில் இருப்பாங்க. துளசிதாசர் ராமாயணம் அதை மக்கள் அறிந்து அதுக்கு பல 100 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ராமர் தான் ஒரு முக்கியமான ஒரு ஆளு, நம்ம வழிபடணும் என்கிற எண்ணமே மக்களுக்கு வருதுன்னா ராமரை பற்றி யாரும் பேச்சு இப்பதான் வருது. எப்ப வருது? பாபர் காலத்துல. அப்படி கோயில் இருப்பாங்க. ஒரு ஆளை கோயில் கட்டுவதா இருந்தா அவரை பற்றி ஒரு தெய்வம் நம்பிக்கை கட்டுவாங்க. தெய்வம் நம்பிக்கை கட்டுவாங்களா? அப்ப துளசிதாசரும் பாபரும் ஒரே காலத்துல வாழ்றாங்க. அவருடைய ராமாயணத்துக்கு பிறகுதான் ராமரை பற்றி இந்திய மக்கள் அறிந்து கொள்கிறார்கள். அப்ப என்ன வழங்குது? இப்ப நேரத்தில் கோவில் அங்க இருக்கல. இந்த பள்ளிவாசல் இருந்த இடத்திலோ அல்லது அயோத்தி முழுவதுமோ வேற கோயில்கள் இருந்தனவே தவிர ராமருக்கு கோவில் கிடையாது. அவ்வளவுதான். நம்ம நாட்டில் பெரிய அறிஞராகவும் நம்ம ஜனாதிபதிகளே பெரிய அறிவாளியார்னு கேட்டா டாக்டர் ராதாகிருஷ்ணன் தான். அதனால ஆசிரியர் தினமாக அணு ஆயுதத்தை கொடுக்கிறது அவர் உண்டாக்கி இருக்கலாம். பெரிய அறிவாளி நம்ம நாட்டில் இருந்த ஜனாதிபதிகளிலேயே பெரிய ஜீனியஸ், பெரிய சிந்தனையாளர், பெரிய அறிவாளி யாருன்னு கேட்டா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். தலைப்பகத்தில் இருப்பார்ல டாக்டர் ராதாகிருஷ்ணன், குடியரசுத் தலைவராக இருந்தார் இல்லையா? அவர் தான் பெரிய ஜீனியஸ் அறிவாளி. அவருடைய மகன் சர்வப்பள்ளி கோபால். இந்த ராதாகிருஷ்ணனுடைய மகன் சர்வப்பள்ளி கோபால். அவர் எழுதுகிறாரு, ராமரை இந்து மக்கள் கடவுளாக வழிபட்டதும் அவருக்கு கோவில் எழுப்பியதும் 200 ஆண்டுகளுக்கு முன்புதான். அதுக்கு முன்னாடி ராமரை பற்றி இந்தியாவில் யாருக்கு
முடியாது, ராமருக்கு கோவில் இருந்ததும் கிடையாது என்று சொல்லி பெரிய வரலாற்று ஆய்வாளராக இருக்கக்கூடிய சர்வப்பள்ளி கோபால் சொல்றாரு. அவர் இந்து மதத்தில் ஆழ்ந்த பற்று உள்ளவர், ஆழ்ந்த பிடிப்பு உள்ளவர். இப்படி ஏராளமான இந்து மதத்தினுடைய அறிஞர்கள் எல்லாம் இதை நிறுவி இருக்கிறாங்க. அப்ப கோவில போய் இடிச்சாங்கிறது பொய். இடிச்சு முதல்ல கோயிலே இல்லையே, உலகத்தில் ஒரு கட்டளையே, உலகத்திலேயே ராமரை அறிஞ்சதே 200 முன்னாடிதான். அதுக்கு முன்னாடி அவரை பற்றி மக்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்படி ராமர் கையத்தில் கோயில் கட்டி இருப்பாங்க என்று யார் கேட்கிறா? முஸ்லிம் கேட்கல, சர்வப்பள்ளி கோபால் கேட்கிறார். அப்ப நம்ம என்ன வழங்குறோம்? இது ஒரு சின்ன எந்த கிற்கனும் செய்யவும் மாட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், சிறுபான்மை ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிறவன் இந்துக்கெல்லாம் மதிக்கிற கோயிலுக்கு கிற்கனா இருக்கிறது, வேற இடமே மன்னர் கிடைக்காத கேட்கிறேன். எனக்கு உங்களுக்கு இடம் கிடைக்காம இருக்கலாம். ஒரு ராஜாவுக்கு நாடு கூட அவனுக்கு சொந்தமானது. ஒரு பள்ளிவாச கட்டுறதா இருந்தா மெனக்கட்டு போய் எவ்வளோ கோயிலுக்கு தேடி பார்த்து அது போய் இடிச்சு பிடிக்க எந்த கிற்கனாச்சும் செய்வானா? இந்த ஜனநாயக நாட்டில் ஒரு அரசியல் ஒரு ஆட்சியாளர் இது செய்வானா? நியூஸ் கூட செய்ய மாட்டான். அப்ப ஆட்சியை தக்க வைக்கிற ஒரு கோயிலுக்கு இடிச்சான்னு சொல்லி அந்த இடத்துல பள்ளிவாசல் நிறுவனான்னு சொன்னா அது நியூஸா தான் செஞ்சிருப்பான். கிற்கனா இருந்தது பாபர் அப்படி இல்லாம இருந்தது செஞ்சிருக்க முடியாது. அப்ப நல்லா இது ஒண்ணாச்சா இடிச்சாங்க, எல்லா கோயிலுக்கும் அடிச்சாங்க. கோயில் இடிச்சான்னு சொன்னா இது 1949ஆம் ஆண்டு வரைக்கும் சுதந்திரம் அடைஞ்ச மறு வருஷம் 1949. இந்த 49 வரைக்கும் வெள்ளையர்கள் 200 வருஷம் ஆட்சி செஞ்ச காலத்திலையும் அதற்கு முந்தி ஒரு 200 வருஷ காலத்திலையும் எந்த கட்டத்திலாவது கோவில் இடிக்கப்பட்டு பள்ளிவாசல் கட்டப்பட்டது என்ற வழக்கு எந்த அரசாங்கத்திலாவது இருந்ததா? அந்த முஸ்லிம் மன்னர்கள் காலத்திலையும் வழக்கு வரல. கிறிஸ்தவர்கள் 200 ஆண்டு வாழ்ந்தாங்கள, ஆட்சி பண்ணாங்களே, அவங்கள்ட்ட போய் முஸ்லிம்கள் இடத்தை இடிச்சு கோயில் எடுத்தாங்க, அதை வாங்கிட்டாங்க அப்படின்னு கேட்டு இருந்தால் வெள்ளக்காரன் வாங்கி கொடுத்திருப்பான். வெள்ளக்காரன் காலத்தில் இந்த மாதிரியான ஒரு பேச்சு வரவே இல்லை. இது எப்படி ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா? 1949 வருஷத்துல ஒரு இரவு தொழுகை தொழுவிட்டு முஸ்லீம்கள் எல்லாம் வீட்டுக்கு போன பிறகு பள்ளிவாசலை உடைச்சி ராத்திரியோட ராத்திரியா அங்க உரை நிகழ்ச்சி ஒரு மேடை போட்டிருப்பாங்க. அந்த மேடைக்கு மேல ராமர், லட்சுமணர், சீதை இந்த 3 சிலைகளை அவரை வச்சுவிட்டு இரவு இரவாக ஒரு கும்பல் ஓடி போயிடுறாங்க. இப்ப காலையில முஸ்லீம்கள் பார்க்கும்போது உள்ள சிலை இருக்கிறது. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த எஃப்ஐஆர் 1949 போடப்பட்ட எஃப்ஐஆருக்கு நடவடிக்கை எடுத்திருந்தா ராமர் கோயில் பஞ்சாயத்து இருக்காது. அந்த 50 பேரை பிடிச்சு போட்டு தண்டிச்சிருந்தாங்கன்னா பஞ்சாயத்து இருந்திருக்காது. அதை வச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, ராமர் தன்னுடைய ஜென்மஸ்தானத்திலே தானே அவதரித்து விட்டார். இவையெல்லாம் பணியை வச்சுக்கிட்டு அவரா வந்துட்டார். ராமர் அவருடைய ஜென்மஸ்தானத்தில் அவதரித்து விட்டார்னு சொல்லி கிளப்பி அது எங்களுக்குரியதான். அப்பதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்கன்னா சுதந்திர இந்தியாவில் தான் முதல்ல இந்த பிரச்சனை எழுப்பினார்களே தவிர பாபருடைய காலத்திலிருந்து சுதந்திர இந்தியா வரைக்கும் 500 ஆண்டுகள் இருக்கிறது. இந்த 460 ஆண்டுகள் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் ஒரு தடவை கூட ஒரு ஆட்சியாளருக்கு கூட ஒரு வார்த்தையாக கூட ஒரு போராட்டமாக கூட கோயிலில் இருந்து பள்ளிவாசல் அடிச்சாலும் வந்தது கிடையாது. அப்ப என்ன பண்ணாங்க? கோயில சிலையை வச்சாங்க. அப்புறமேல பள்ளிவாசல் மேல கோயில் மேல கூட்டி வச்சாங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு நேரு காலத்துல நேரு பிரதமராக இருக்கும் போது கோவிந்த வல்லப ஊப்பியுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது பள்ளிவாசல் எடுத்து பூட்டினாங்க. அப்புறமேல வழிபாட்டுக்கு திறந்து விடுறேன்னு சொன்னாங்க. அப்புறம் பூஜை செய்து உள்ள போகலாம்னு சொன்னாங்க. அப்புறம் கரசேவை செய்யணும்னு சொன்னாங்க. அப்புறம் மழை இடிச்சாங்க. 91 இடிச்சாங்க. 49 ஆரம்பிச்சாங்க. 92 பிரச்சனை ஆரம்பிக்கல. 1949 சிலை செய்வது. அதுக்கு நம்ம என்ன கேட்கிறோம் கேட்டா, இதுக்கு அவ்வளவு அடுக்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. இந்து மதத்தினுடைய பண்டிதர்கள், புராண இதிகாசத்துக்கு நம்பிக்கை உள்ளவர்கள் இன்னும் போல அயோத்தி இல்லைங்கிறது ஆதாரம் தனி விஷயம். இந்த அயோத்தி நேபாளத்தில் இருக்கு, அங்கதான் ராமர் பிறந்தாரு. இங்க உள்ள அயோத்தி கிடையாது. அயோத்தியில் சரைவு நதி ஓடுகிறாரு. அயோத்திக்கு அயோத்தியிலிருந்து 40 கல்லுதான் சரைவு நதி இருக்குது. அப்ப அந்த ஊரை மாறி போய் வேற ஊரை தெரிகிறது. அது நிறைய ஆதாரம். ராமபூமி புத்தகம் கூட போட்டுக்கிறோம். அந்த அட்ரஸ் கொடுத்தவங்க அனுப்பி கொண்டு வர மறந்துட்டாங்க இருக்கு. அதுல அந்த வரலாறு நாங்கள் தெளிவுபடுத்திருக்கோம். இப்ப என்ன நாங்க சொல்ல வரோம்னு கேட்டா, இந்த பள்ளிவாசலை விட்டுட்டா என்னன்னு கேட்கறீங்க. அது மாத்திரம் இல்ல, விட்டுருவோம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இடிச்சவர்கள் என்ன சொல்லி இடித்தார்கள்? 3000 பள்ளி இருக்கிறது. அதுல 1 மொழி இடிச்சிருக்கணும். இன்னும் வரிசை அடிச்சுட்டே இருக்க. அவர்களுடைய கொள்கை என்ன சொன்னாங்க? என்ன பேர் பேசிட்டு இருக்காங்க? 3000 பள்ளிவாசல் முதல்ல அயோத்தி, அடுத்தது மதுரா, அடுத்தது காசி, இன்னும் 3000 பள்ளிகள் இருக்கின்றன. எல்லாத்தையும் கோயில பள்ளியாசல கட்டினாங்க. பொய்யா?
ஒரு கலவரத்தை உண்டாக்கி நமக்குள்ள நல்லிணக்கத்தை கெடுப்பதற்காக வேண்டி 3000 பள்ளி இடிச்சிருந்தா இந்த மக்கள் எல்லாம் மிதிச்சு அவங்க கொண்டிருக்க மாட்டாங்க. 98% இருக்கிற மக்கள் 2% மக்கள் பயந்துட்டு இருப்பாங்களா? இந்த காலத்துல பயப்படலாம். இந்த காலத்துல பீரங்கி துப்பாக்கினா பயப்படலாம். அந்த காலத்துல கத்தி அறுவாதான் நம்பரை வச்சுதான் வெற்றியை தீர்மானிக்கப்படும். இந்த காலத்துல 10,000 பேரை ஒரு 10 பேர் நிறுத்தலாம். எங்க ஏக பாட்டு சொல்லுன்னா உங்க 50 பேர் நாம கட்டிடுவாங்க. இப்படி துப்பா யாரும் இருக்க மாட்டீங்க. ஒரு துப்பாக்கி இருந்தா போதும். ஆனா கத்தியை வச்சுட்டு இருந்தா நீங்க 4 பேர் ஒரு காம்பனா முடிஞ்சு வச்சுக்காது. அப்ப அந்த காலத்துல ஆயுதம் என்ன ஆயுதம் வச்சிருந்தாங்க? பாபர் காலத்துல கத்தி வச்சிருந்தாங்க, ஈட்டி வச்சிருந்தாங்க, அருவாள் வச்சிருந்தாங்க, குதிரை வச்சிருந்தாங்க, இதை வச்சிருந்தாங்க. இதை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன 1% இருக்கக்கூடிய மக்கள் 98% மக்களை மிரட்டி அவங்க கோயிலாம் இடிச்சு அவங்கள கற்பழிச்சு அவங்கள கொள்ள இதெல்லாம் நடக்குமா? நம்ம அறிவு ஏற்றுக்கிறதா? இப்படி நம்ம காலத்துல வந்து ஒத்துக்கிறோமா? நீங்க விடுவீங்களா? உங்க ஊர்ல ஒரு கோயில திருவிழாவில் ஏதாவது பிரச்சனை வந்தா அமுத்தம் திறந்து அடிக்க வந்துருவீங்க. எங்க பள்ளிவாசல பிரச்சனை இவங்க முத்தம் வருவீங்க ரோட்ல வந்துடுறான். வழிபாட்டு தளத்துல கையை வச்சா முஸ்லீம் பொறுத்துக்க மாட்டேங்கிறான், இந்து பொறுத்துக்க மாட்டேங்கிறான், கிறிஸ்தவம் பொறுத்துக்க மாட்டேங்கிறான். அப்ப 3000 பள்ளிவாசல் இருக்காங்க. எப்படி அது நாட்டில் இருந்திருப்பான்? 8 வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பான். அப்ப பொய்களை பிறகு கலவரத்தை தூண்ட நினைக்கிறதுனாலதான் இது பாபர் பள்ளியோட நிற்காது. பாபர் பள்ளியை உங்க சொன்னபடி நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு நாங்க சொல்லிவிட்டால் அடுத்து என்ன வர? அடுத்து காசி இருக்கிறது, காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கிறது, அதுக்கு உள்ள ஜான்வாபி மஸ்ஜித் இருக்கிறது, அது வந்து விஸ்வநாதர் கோயில் சொந்தமானது, அது எங்களுக்கு தரணும். அப்புறம் மதுரை இருக்கிறது, அதுக்கு மதுரையில் உள்ள பள்ளிவாசல் வரைக்கும் இருக்கிறது. லிஸ்டை போட்டு 3000 பள்ளிவாசல் எல்லாம் எங்க அப்பா அம்மா வசூல் பண்ணி கட்டினது, பிச்சை பண்ணி கட்டினது, அதெல்லாம் முஸ்லீம் பண்டர்கள் இடிச்சு கட்டினதாக பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்ப அவங்க வம்பு வளர்க்கிறதுக்குன்னு வச்சுட்டு இருக்கும்போதுதான் அந்த ஒன்றையே உறுதியா நின்றால்தான் நீதி உள்ளதை காப்பாற்ற முடியும். அதனால இத்தனை வருஷமா அந்த பாபர்லயே ஓடிட்டு இருக்கு. இல்லைன்னா ஐயா சொன்ன மாதிரி கொடுத்துருந்தோம்னா அது இந்த வருஷம் பாபர் மசூதி, அடுத்த வருஷம் அயோத்தி, அடுத்த வருஷம் கரைந்தூர் 2 பள்ளிவாசல், இப்படியே நாடு ரத்த கலரி ஆகிட்டே இருக்கும். ஏன்னா வம்புக்கு செய்யறாங்க. நிஜத்துக்கு செஞ்சாதான் இப்ப பிரச்சனை தீருங்க. நீங்க அவ்வளவு பள்ளியும் கொடுத்துட்டாலும் அவங்க விட்டுவாங்க நினைக்கிறீங்களா? உண்மையான உண்டாக்குவாங்க ஏதாச்சும். பள்ளிவாசல் மட்டும் இல்ல, இந்த இதெல்லாம் அந்த வீடுகள்லாம் முஸ்லிம்களுக்கு வீடுகள் இந்துக்களை வாக்கி விட்டுதா கட்டிக்கிட்டாங்கன்னு நாளைக்கு சொல்லுவாங்க. கரைநூறுல உள்ள எல்லா வீடுகளும் இந்துக்கள் இருந்த வீடுகள் தான், அது வரிட்டு எடுத்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டாங்க. உறுதி சொல்ல வேணுமா? வம்பு வளர்க்கிறதுக்காக வேண்டியே வாதம் கேட்கக்கூடியவர்களுக்கு வந்து நம்ம பணியக்கூடாது. அதனாலதான் இந்த பாபர் மசூதி மேற்கொண்டு நீங்க பார்க்கக்கூடாது. வம்புக்கு செய்யறாங்க, வீணுக்குன்னு செய்யறாங்க, நமக்குள்ள அண்ணன் தம்பியா வாழ்றதை கெடுக்கிறதுக்காக செய்யறாங்க, பொய்கள் மீது தங்களுடைய வாழ்க்கை நிறுவுறாங்க. இதுக்கு நம்ம யாரும் பண்ணியக்கூடாது. இன்னும் நிறைய உருவான பாபர் மசூதியை பத்தி 2 மணி நேரம் அது வந்து ராமர் கோயிலை பாபர் இடித்தாரான்னு பேசியிருக்கிற ஒரு கேசட்டே இருக்கிறது. அது நிறைய ஆதாரங்கள் எடுக்கிறதுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். அது அட்ரஸ் கொடுக்குறோம், சீடி கூட உங்களுக்கு அனுப்பி வைப்போம். இருந்தா கேட்கறது இது சீடி இருக்குன்னா வாங்கி இருக்காங்க. கேள்வி கேட்டு கொடுத்துருந்தாரு. ஆமா, பாபர் வந்து ராமர் கோயிலை பாபர் எடுத்தாரா அந்த கேசட்டு? என்னுடைய பேர் வந்து மேரி. என்னுடைய கேள்வி வந்து இஸ்லாமிய சட்டப்படி செயற்கை முறையை கருத்தரிக்க ஏற்றுக்கிறீங்களாங்கிறது என்னுடைய கேள்வி. வணக்கம். அதாவது செயற்கை முறையில் கருத்தரிப்பதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறதா என்று கேட்கிறாங்க. இந்த செயற்கை முறையில் கருத்தரிப்பதில் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமும் அதில் இருக்கிறது, இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாத முறைகளும் இருக்குது. எந்த முறை ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்று சொன்னால், ஒரு ஆண் பெண்ணு சேர்றாங்க, அப்ப 2 பேரும் இணையும் போது அந்த கரு இயற்கை உண்டாகணும். 90% மக்களுக்கு உண்டாகி போயிடும். ஒரு 10% மக்களுக்கு என்ன ஆகும் கேட்டா அவங்களுக்கு கருவுல உண்டாகாது. உண்டாகாம இருக்கிற காரணம் என்னன்னா, இவருக்கு ஆண்மை இல்லைங்கிற காரணம் இல்லை, இவருக்கு ஆண்மை இருக்கும். இவருடைய உயிரினங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்தால் அது வந்து உயிரினம் இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் வந்துடும். அது மாதிரி பெண்ணுக்கு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, சினைமுத்தெல்லாம் இருக்காங்க, அதுவும் கரெக்டா இருக்கும். ஆனாலும் குழந்தை உண்டாகாது. இது ஒரு 5% இருக்கும். ஒரு 1-2% வந்து இவருக்கு நெல் வந்துடும், ரிப்போர்ட்ல 1 வந்துடும். அவருக்கு இது செயற்கை முறையை ஒன்றும் பண்ண இயலாது, இயற்கை ஒன்றும் பண்ண இயலாது, அதை விட்டுங்க. சில ஆட்களுக்கு என்ன நடக்கும் கேட்டா, இந்த குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்ட பிறகு அந்த விந்துல இருக்கக்கூடிய உயிரணு வந்து வேகமா நீச்சல் அடிச்சு போய் அந்த சின முட்டையில ஜாயிண்ட் ஆகணும், கருமுட்டையில ஜாயிண்ட் ஆகணும். அந்த நீச்சல் அடிக்கிறதுக்கு அது சக்தி இருக்காது, பலம் இருக்காது. அதனால போகும்போது வேகமா போயிடணும். அந்த வேகமா அது போகவில்லை என்று சொன்னால் கொஞ்ச நேரத்தில் ஆத்து போய் செத்து போயிடும். உடனே போய் அந்த சமய முட்டையில சேர்ந்தா மட்டும்தான் அதுக்கு உயிர் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நீங்குதல், அதுல உள்ள குறைபாடு ஏதாவது இருக்குமேயானால்
அவங்களால என்ன செய்ய முடியாது, குடும்ப வாழ்க்கையில சேருவதன் மூலமாக குழந்தை வந்து ஜனிக்க முடியாது. இப்படியானவர்களுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இந்த கணவனுடைய விந்தை எடுத்து அதுல உள்ள உயிரணுவை பிரித்து அந்த உயிரணு வந்து கருவறையில வந்து ஊசி மூலமா வேற முறைகளை என்ன செய்வாங்க, செலுத்துவாங்க. அப்படி செலுத்தி உண்டாக்குவது இவர் குடும்ப வாழ்க்கையை சேர்ந்திருக்க மாட்டாரு, இவருடைய விந்து தான், இவருடைய வாரிசு தான் அது அப்படிங்கிற முறையில உருவாக்குவாங்க. இது வந்து இஸ்லாம் வந்து உங்களுக்கு தடுக்கல. ஏனென்றா அவருடைய மனைவிக்கு கணவனுடைய உயிரினு தான் கிடைக்கிறது. கணவனுடைய உயிரினு மூலம் பிறக்கும்போது அவன் புள்ள, அவன் தான் வாரிசு, அவன் தான் அப்பன், அவன் சொத்துல பங்கு உண்டு என்கிற மாதிரியான விவரங்கள்லாம் அதெல்லாம் வரும். இது ஓகே. அதே மாதிரி வந்து கர்ப்பப்பை இருக்குங்களா, அதுல உள்ள கோளாறுனாலையும் புள்ள பெறாம இருக்கும். ஆண்ட எல்லாம் கரெக்டா இருக்கும். கர்ப்பப்பையில வந்து வீக்னஸ் ஆகிருந்தால் அந்த துவக்க காலத்துல வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். கர்ப்பப்பையில ஒரு காலகட்டத்துக்கு ஒட்டிக்கிறோம். இந்த கர்ப்பப்பையில இந்த கரு இருக்கிற கர்ப்பப்பையில இருந்து வேகமா இடத்துல இருந்து வளர்ந்து நீச்சல் அடிச்சுட்டே இருக்கும். அந்த ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தா என்ன ஆகும் கேட்டா, அந்த கிரிப் இல்லாம வெளியே உயர்ந்து. அப்ப அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஒரு டியூப்ல எடுத்து அந்த செவமட்டை அந்த கரு சேர்ந்த டியூப்ல எடுத்து அது டெஸ்ட் டியூப்னு சொல்றாங்கல்ல, சோதனை குழாய், அதுக்குள்ள வச்சு ஒரு அளவுக்கு வளர்ப்பாங்க. எந்த அளவுக்கு இருந்தால் கருவறையில் ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருமோ அந்த அளவுக்கு ஒரு 40 நாள் அளவுக்கு வெளியில வளர்த்து அப்புறம் கொண்டே கர்ப்பப்பையை வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது அந்த அழுப்பிச்சுக்கிறோம். இந்த சின்ன அழுக்குகளை கலந்து போகக்கூடியது கலந்து போகாத ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து அது கர்ப்பப்பையில வச்சுதான் சோதனை குழாயை பிள்ளையை பெறாது. சோதனை குழாய் குழந்தைங்க, சோதனை குழாயெல்லாம் குழந்தை பெற முடியாது. சோதனை குழாயில வச்சு ஒரு கட்டத்துக்கு வளர்த்துட்டு மனித உரு கொடுப்பதற்குரிய அம்சம் வந்து பெண்ணுடைய கர்ப்பப்பையில தான் இருக்கிறது. அதுக்குள்ள கொண்டே அதை வச்சு அதிலிருந்து என்ன செய்வாங்க, பிரசவிக்க செய்வாங்க. இது தப்பான தப்பு கிடையாது. என்ன தப்பு வரும் குர்ஆன்ல எங்களுக்கு இருக்கிறது, உங்கள் மனைவியர்கள் உங்களுடைய விளைநிலங்கள். நிலத்துக்கு இறைவன் ஒட்டுவான், அதுக்காக மண்ணு நினைச்சிருக்கிறாரு. ஆம்பளை பொம்பளை மண்ணா நிலை விளை நிலமாண்டு எதுக்கு குர்ஆன்ல சொல்லப்படுதுன்னு கேட்டா, ஆண் வந்து விதைக்கக்கூடியவனாகவும் பெண் வந்து அதை வாங்கி வளர்க்கக்கூடியவனாகவும் உடல் அமைப்புல அந்த ஒரு அடிப்படையில் இந்த உதாரணம் வந்து குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கு பிள்ளை இல்ல, அந்த புருஷனுக்கும் பிள்ளை இல்ல, பிள்ளைய வராது. இப்ப எவனோ ஒருத்தனுடைய இந்த எடுத்து கொண்டு வந்து அது அந்த பெண்ணுடைய கருவில வளர்ந்தால் இவன் பிள்ளை எப்படி ஆகுவாது, இவன் எப்படி அது அப்பன் ஆகுவான்ற, இவன் சொத்துக்கு அவன் எப்படி வாரிசு ஆகுவான்? ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணா இவனுக்கு தான் அது பிறக்குன்னு சொல்ல இயலுமா? அப்ப எவனுக்கோ பிறக்கிற ஒரு குழந்தையாக ஆகுமே தவிர இவனுக்கு பிறக்கிற குழந்தை எப்படி ஆகும்? அந்த எவன் யாராவது இருக்கலாமே, அந்த எவனையும் யாரும் தெரியாது. 1 நம்பர் அயோக்கிய போய் ஏக்ஷிமை வந்து உங்களுடைய சினமுட்டை கூட இருக்கிறத விட்டுவாங்க, அது என்னடா ஆயிரம் போயிடலாம். அதனால நம்ம என்ன செய்ய, அது வந்து தவறான இதுக்கு வரும். பல கெட்டவங்க கெட்ட ஆட்களுடைய உயிர்களுக்கெல்லாம் எடுத்து அது மாதிரி எல்லாம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இது கணவன் தான் அதுக்கு உரிமையான இருக்கணும். அப்பதான் வாரிசு உரிமை மற்ற விஷயங்கள் எல்லாமே தெளிவாகும். இவனுடைய பிள்ளை மேல இப்ப நான் பாசம் செலுத்துவோம், ஒருத்தவங்க இப்ப பாசம் செலுத்துவான். அவனுடைய விந்துக்கு அந்த குழந்தை பிறக்கல என்று சொன்னால் அவன் கொண்டாட்டி பெற்றிருக்க காரணத்துக்காக அவங்களும் ஒதுக்குவான். மனசு வருமா? வாரிசு முறை கிடைக்குமா? அன்பு செலுத்த ஏழுமா? இவன் வேண்டாம் அன்பு செலுத்திட்டு இருக்கான், நான் தானே பெற்றங்கிறதுனால. ஆம்பளைக்கு எப்படி அன்பு வரும்? ஆம்பளைக்கு எதனால அன்பு வருது? நமக்கு நம்ம மனைவி இருக்கிற அந்த உயிரும் நம்ம உயிரினு நம்முடைய ஒரு அங்கம் அங்க போய் தான் உருவாக்குறதுன்னு நினைக்கிறதுனாலதான் ஒரு ஆம்பளை வந்து அந்த மனைவியை நேசிக்கிறான், மனைவி குழந்தையை நேசிக்கிறான். இது கூடாது, இது கூடும், அது கூடாது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கணவனிடமிருந்து மனைவியிடமிருந்து அவங்க 2 பேருக்குள்ள உள்ளது மாறாத வகையில எத்தனை நவீன கண்டுபிடிப்புகள் நீங்க செய்ய நினைத்தாலும் செய்து கொள்ளலாம். யாரோ ஒருத்தருடைய கருவை கொண்டாந்து வைத்தீர்களே ஆனால் அது தேவையற்ற சட்டச்சிக்கலை உண்டாக்கும், உங்களுக்கு ஆரோக்கிய கேடை உண்டாக்கும், எல்லா விதமான நோய் உள்ளவன்றிருந்து எடுத்து கொண்டாந்து வச்சு அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் உங்களுக்கு குழந்தை பிறந்தால் பெரிய பாரதூரமானதை ஏற்பட்டு அப்படி சில பேருக்கு இவனுக்கு பிள்ளையே பிறக்காது அப்படின்னு இருக்குங்க. ஒரு ஆம்பளைக்கு வந்து எல்லா டெஸ்டும் பண்ணி பார்த்துட்டாங்க, பயாப்சி வரைக்கும் எடுத்து பார்த்துட்டான், ரிப்போர்ட்ல நெல் வருது, உயிரணு இல்லைன்னு வருது. இப்ப பிள்ளை இல்லாம நாங்க இருக்க இயலுமா அப்படின்னு பெண்ணு நினைத்தால் இதை எத்தனை பெண்கள் ஏத்துக்கிறீங்களோ ஏத்துக்கிற மாட்டீங்களோ. ஆனா இஸ்லாத்துல இது மேட்டரே கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்லுது? உனக்கு குழந்தை தான் வேணுமா, உன் புருஷனால் அந்த குழந்தையை தரக்கூடிய தன்மை இல்லையா, டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போமா, நீ பிள்ளைய வச்சுட்டு போ. அது செய், இன்னொருத்த இந்த கொண்டாந்து வச்சு அப்படி சட்டத்துக்களை உண்டாக்குறதை விட என்ன பண்ணுது, இந்தாப்பா நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிரு. இவன் அதுக்கான ஆண்மை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஆண்மை இருந்து பிள்ளை இல்லாம இருக்காங்க, ஆண்மையெல்லாம் இருக்கும்.
அந்த உயிரணுல சிவப்பணுக்கள் கம்மியா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தினால குழந்தை இல்லாம போனா இவன் என்ன பண்ணிக்கலாம், எனக்கு குழந்தை தான் வேணும்னு சொல்லி கட்டிக்கிட்டு போ. எத்தனை பொம்பளை குழந்தை வேணும், 4 பிள்ளை பெற்றுட்டு இருப்பா, அவளுக்கு குழந்தையே தேவையில்லை, அவளை போய் இவன் கட்டிட்டு போறான். குழந்தை பெற்றவ இருப்பாளா இல்லையா, எத்தனை விட இருப்பாளா இல்லையா, அவளை போய் இவன் கல்யாணம் பண்ணிட்டு போடும். குழந்தை வேண்டியது இல்ல, சந்தோஷம் கொடுக்க. அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் வாழ்க்கை. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் பிடிச்சவங்களுக்கு மேற்று கிடையாது. அதனால பொண்டாட்டிக்கு பிள்ளை இல்லையா, பிள்ளை இல்லாட்டி என்ன செய்யிட்டு போ, அது பிள்ளைதான் வேணுங்கிறியா, இன்னொரு பிள்ளை கட்டிட்டு போ, இல்லைன்னா நினைச்சிட்டு போ, நீ வேற ஆள் கட்டிப்போ, நான் வேற ஆள் பிரிஞ்சுட்டு போங்க. இப்படித்தான் இஸ்லாம் சொல்லி தருது. அதனால இந்த குழந்தை வேணும் என்பதற்காக வேண்டி இப்படி ஒரு சட்ட சிக்கலை உண்டாக்காம சட்டப்படி ஒருத்தனுக்கு பொண்டாட்டியா போய் சட்டப்படி அவனுடைய குழந்தையை வாங்கி சட்டப்படி அந்த குழந்தைக்கு அப்பன்கிற வாரிசு முறையை பெற்றுக் கொடுப்பது இருக்குது. அதுதான் பாதுகாப்பானது, அறிவுபூர்வமானதுங்கிறதுனால இந்த முறையை தான் இஸ்லாம் வரவேற்கிறது. அடுத்து உங்களுக்கு கையில ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்குது, அது தயவு செய்து ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு போங்க. மணி 2. அஸ்ஸலாமு அலைக்கும். 10 மணி முதல் 2 மணி வரை நேரடி கேள்விப்பதில் நிகழ்ச்சி நடைபெறும் என்று நாம் அறிவித்திருந்தோம். உங்களுக்கு அறிவித்த பிரகாரம் இந்த நிகழ்ச்சி குறித்த நேரத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இப்போது 2 மணியை தொட்டுவிட்டது. இங்கு வயதானவர்களும் வாலிபர்களும் பெண்களும் அதிகமாக பங்கெடுத்திருக்கின்றீர்கள். உரிய நேரத்தில் சாப்பிட வேண்டும் என்கிற நிலையில் உள்ளவர்களும் இருப்பீர்கள். இல்லை, நாங்கள் கட்டாயமாக கேள்வி கேட்டு ஆக வேண்டும், அதற்காகவே புறப்பட்டு வந்திருக்கிறோம், எத்தனை நேரம் ஆனாலும் பரவாயில்லை என்ற ஆர்வத்தோடு வந்தவர்களும் இருப்பீர்கள். இந்த நேரத்தில் அதாவது குறித்த நேரம் முடிந்து விட்டது, அதனால எங்களுக்கு பசி தாங்கிக் கொள்ள முடியல, நாங்கள் வெளியூருக்கு போக வேண்டியிருக்குது என்று எண்ணக்கூடியவர்கள் இத்தோடு இந்த கேள்வி மிச்சம் உள்ளவங்களை கேள்வி மட்டும் ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்க. சரி, ரூம்ல வச்சு பதில் பண்ணி போட்டு வைப்போம். சரி, ஓகே, கேள்வியா ரெக்கார்ட் பண்ணி விட்டு 10 நிமிஷம் என்ற சிந்தனையில் உள்ளவர்கள் அதிகமாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறோம். ஆதலால் கேள்வி கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்தவர்களுடைய ஆர்வத்தை நாங்கள் நிச்சயமாக இங்கு அதாவது வீணாக்க விரும்பவில்லை. அவர்களுக்காக வேண்டியும் இந்த வாய்ப்பை நாங்கள் வழங்குவதற்கு ஒரு வசதியை செய்து கொடுக்க நாங்கள் காத்திருக்கிறோம். நீங்கள் கேட்க வேண்டும் என்று வந்தவர்கள் உங்களுடைய கேள்வியை இங்கேயே நீங்கள் ஒலிபெருக்கியில் கேட்டு அதை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். இந்த கேள்விக்கான பதில் இன்ஷா அல்லாஹ் இது தொலைக்காட்சியில் வருகிற போது சகோதரர் பி ஜெயலலிதா அவர்கள் இதற்கு பதிலை என்ன செய்வார்கள், தொலைக்காட்சி வழியாக உங்களுக்கு சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தொலைக்காட்சியை பார்த்துக் கொள்ளலாம். இமயம் என்கிற தொலைக்காட்சியின் வழியாக இந்த நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் கடவுள் நாடினால், இறைவன் நாடினால் இது 25ஆம் தேதியிலிருந்து வர இருக்கிறது. இமயம் என்கிற தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த நிகழ்ச்சி வர இருக்கிறது. எனவே அந்த கேள்வி கேட்க வேண்டும், நாங்கள் இதற்கு புறப்பட்டு வந்திருக்கிறோம் என்று ஆர்வப்படக்கூடிய சகோதரர்கள் உங்களுடைய கேள்வியை இந்த ஒலிபெருக்கியின் மூலமாக நீங்க என்ன செய்யலாம், அதை நீங்கள் பதியலாம். அதை என்ன செய்வாங்க, இங்க வீடியோவில் பதிஞ்சு வைத்துக்கிடுவாங்க. டிவியில ஒளிபரப்பும் போது இமயம் என்கிற தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகக்கூடிய நேரத்தில் உங்களுடைய கேள்வி அதற்கான பதில் இரண்டுமே என்ன செய்யும், ஒளிபரப்பப்படும் என்பதை இந்த நேரத்தில் என்ன செய்யும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமா, அந்த சகோதரர் அதாவது அசோக்குமாரா புளியன்குடி இஸ்லாத்துல நல்ல கொள்கைகள் எனக்கு 2 3 பிடிச்சிருக்கு. அதுல என்ன கேட்டீங்கன்னா, ஒண்ணு அப்துல் கலாமே வரிசையில நின்று தொழணும், பாங்கு சொன்ன அவர் லேட்டா வந்தாருன்னா பின்னால இருக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு. அடுத்தாப்புல நம்ம ஒவ்வொரு உணவு உண்ணும் போது அதை அதுக்கு பேர் பிஸ்மி நினைக்கிறேன், அதை சொல்லிதான் சாப்பிடணும். இறைவா எனக்கு எப்போதும் இந்த மாதிரி உணவு கொடுங்க, அந்த கொள்கை எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்தாப்புல வசதியான வியாபாரிகள் அவங்களுடைய வருமானத்துல ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஏழை எளியவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இருக்கு. அதை நான் இதாவட்டா உள்ள வச்சுக்கு போன சில நண்பர்கள் கூட செய்ய மாட்டாங்க, ஆனா கண்டிப்பா செய்யணும், அந்த கொள்கை எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்து அந்த மது சூது இதெல்லாம் உங்களுக்கு ஹராம் சொல்றீங்க, ஆனா தங்கத்தை நீங்க ஆண்கள் உபயோகப்படுத்தக்கூடாது, பள்ளிவாசல் செல்லும்
சொன்னீங்க. வெளியில நிற்கிற வாழைமரத்திற்கு வருமாறு கேட்கணும். பெண்கள் கொஞ்சம் அமைதியா இருங்க, பெண்கள் அமைதியா இருங்க, கேள்வி கேட்கிறாங்க, அமைதியா இருங்க. சட்டப்பையில இருந்த பென்சிலை வச்சு ஒரு அப்பாவி தமிழ எழுதின லெட்டரோட பதிவு இது. நீங்க வீட்டுல வச்சு படிச்சு பாருங்க. நம்ம தமிழங்க உணர்வு நமக்கு வேணும். ஒரு முஸ்லீம் சதாம் ஹுசேன் தூக்கிலிடப்பட்ட போது எங்க புளியங்குடியில ஒரு எழுச்சி இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்பட்ட முஸ்லீம்கள்லாம் ஒற்றுமையா இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா அதே என் தமிழன் செத்து கொண்டிருக்க போது அந்த அதே எழுச்சி இல்ல. அதை நீங்க ஏற்படுத்தணும். இதை நீங்க மற்ற எல்லாருக்குமே கொடுங்க. உங்க தௌஹீத் ஜமாத்துக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். ஒரு இலங்கையில இருந்து ஒரு அரசியல் ரீதியா வரும் போரோ இல்லையோ, அது இலங்கையோ தமிழ்நாடோ, ஒரு மனிதாபிமான நேரத்தில் அங்க போற நிப்பாட்டம் நீங்க வலியுறுத்துங்க. ஒரு பெரிய பெரிய ஆளுகள் மூலமா நீங்க மூவ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ரொம்ப வீட்டியார் முருகேசன். நான் தேசிய நிறுவனத்தில் உள்ளவன். இங்க நீங்க எல்லாருமே எனக்கு மாமாமா இருக்க. நம்மளுடைய உறவு முறைகள்ல மாமாமா நாங்க உங்களுக்கு மாமா, நீங்க நான் மருமகன். அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாரும் நான் பிறந்தது இந்து மதத்தை பிறந்திருக்கேன். நான் நான் எங்களுடைய கோயில்ல பாபரம் வச்சிருக்கிறோம். நாங்க போறோம். நான் கொஞ்சம் பள்ளிவாசல் வரேன். நான் பள்ளிவாசல் வர்றேன், சலாம் வணக்கம் சொல்லுவேன். எங்க இந்து மதத்தில் உள்ளவங்க போறாமே வணக்கம் சொல்ல திருப்பி வணக்கம் சொல்றாங்க. ஆனா நீங்க மட்டும் தலையை மட்டும் ஆக்கி போறீங்க. ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஒரு மனிதன் சலாம் சொல்லும்போது இந்த சலாம் கூட சொல்ல முடியல. அது எப்படி ஒரு நியாயமாகும்? நான் எல்லா மதமும் இந்த நாட்டில் இருக்க வேண்டும், எல்லா மதம் வளர வேண்டும். ஆனால் ஒரு மதத்துக்கு வெளியாக மட்டும் இருக்கக்கூடாது என்று கருதக்கூடியவன் நான். மதம் இந்த நாட்டில் இருக்க வேண்டும், அனைத்து மதமும் இருக்க வேண்டும். ஆனால் ஒரு மதம் மட்டும் இருக்க வேண்டும், ஒரு மதம் மட்டும் வெளியாக ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு மதம் மட்டும் ஒரு நம்பிக்கை நானே நினைக்கிறேன். பெரியவர் போயிடுவாரோ என்னமோ கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடைசி வரைக்கும் எனக்கு கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அது ஆர்வம் ஆரம்பிச்சுக்குது. அதை பற்றி கொள்ளுங்க. அதற்கு அடுத்தபடியாக தென்காசியில் நடைபெற்ற இதே ஒரு நிகழ்ச்சிக்கு நான் வந்திருந்து ராஜ் டிவியில் அந்த ஒளிபரப்பு பண்ணாங்க, டிவியில் ஒளிபரப்பு பண்ணாங்க. இதே போன்ற ஒரு நூலை 5 நூல்கள் நான் எழுதியிருக்கிறேன். நான் ஒரு தமிழாசிரியர் சிவகிரி. இந்த நூல் என்ன சொல்கிறது என்றால் மும்மதமும் சம்மதம், இந்து இஸ்லாம் கிறிஸ்தவம் என்ற 3 மதங்களை ஒப்பிட்டு எழுதப்பட்ட நூல். எல்லாருமே தவறு செய்கிறோம். இந்து மதம் அவங்க நூலைத்தான் போற்றி பேசுகிறது, நீங்கள் உடல் மதத்தை போற்றி பேசுகிறது, அவங்களும் அப்படித்தான். ஆனா நான் ஒன்றும் தனி முயற்சி எடுத்து 3 மதங்களும் ஒன்றுதான் அடிப்படை கருத்துகள் இருந்து அது பல நல்ல வேதிகள் இருக்கிறது என்று ஒப்பிட்டு எழுதப்பட்டதுனால இந்த 5 நூல்களையும் இந்த அரசாங்கம் நூலகங்களுக்கு வாங்கி ஒவ்வொரு நூலகங்களையும் ஒவ்வொரு ஊர்களில் உள்ள கடைநூலரானாலும் சரி தமிழ்நாடு முழுவதும் 850 நூல்களை நான் ஆண்டுதோறும் வாங்கி அரசாங்கம் ஆதரவை எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இன்னும் 10 நூல்கள் வரைக்கும் இந்த மும்மதமும் சம்மதம், முதல் நூலே மும்மத கதைகள் 2, 3 மும்மத போரவைகள், 4 மும்மத பொன்மொழிகள், 5 மும்மத நல்லிணக்கம், இன்னும் 5 பாகங்கள் எழுத வேண்டும் என்று நினைக்கிறேன். இது நான் கேட்க வேண்டும் என்றால் நூற்றுக்கணக்கான கேள்விகள் என்னால் கேட்க முடியும். நூற்றுக்கணக்கான செய்திகளை நான் எழுதியிருக்கிறேன். ஐயாவர்களை இந்த நூலை அனுப்பி வைப்பேன் என்று கூறிக்கொள்கிறேன். ஒரே ஒரு கேள்வி, நான் வந்ததுக்கு ஒரு கேள்வி கேட்டது. அதாவது நாகூர் போன்ற அடக்கத்தலங்கள் நீங்களே சொல்லுகிறீர்கள், அடக்கத்தலங்களை ஏன் வணங்கத்தக்க ஸ்தலமாக நீங்கள் ஏன் போற்றுகிறீர்கள்? இந்து மதத்திலே வேதம் இருக்குது, சமாதி அடக்கம் என்றெல்லாம் இருக்கிறது, இந்த பணங்கள் இருக்குது. அதே போல இந்து மதத்தை வழிபடுவது போலயே நீங்களும் அந்த அடக்கத்தலங்களை ஏன் வணக்கத்தலங்களாக ஏற்று வழிபடுகிறீர்கள்? அது மூடத்தனமா, அது அறிவுரை செய்யலா என்பதை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறார். நான் ஒரு ஓய்வு பெற்ற கடற்படை அதிகாரி. என்னுடைய கருத்தை சொல்வதற்காக இங்கே வந்திருக்கிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகு என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த வள்ளுவன் தமிழ் கடவுள்
அவர் சொல்லியிருக்கிறார். ஆதி பகவன் ஆரம்பித்ததுதான் உலகம் என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். இந்து மதத்திலே பிரம்மா, சிவன் ஆகியவர்கள் உற்பத்தி செய்த ஒரு மனிதர்களின் வழித்தோன்றல்கள் தான் மக்கள் என்று இந்து மதத்திலே சொல்கிறது. கிறிஸ்து மதத்திலே ஆதாம் ஏவாள் என்ற பெண்ணையும் ஆணையும் படைத்துதான் அதிலிருந்து உலகம் மக்கள் உருவாகினார்கள் என்று சொல்கிறது. இஸ்லாம் மதத்திலே அதைவிட ஒரு நாகரிகமாக ஒரு ஆணும் பெண்ணையும் மட்டும்தான் இறைவன் படைத்தான், அதில் இருந்துதான் உலக மக்கள் தோன்றினார்கள் என்று அந்த இரண்டை விட இஸ்லாத்திலே நாகரிகமாக சொல்லியிருக்கிறார்கள். ஆக ஒரு ஆண் ஒரு பெண் தான் இந்த உலகத்திலே ஆண்டவனால் படைக்கப்பட்டது என்று மும்மதமும் சம்மதிக்கின்றன. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மதங்கள் தோன்றின? அது ஒரு சிந்தனைக்குரியதாகும். அதே நேரத்திலே உலகத்தில் உள்ள மனித பிறகு உள்ளவரும் என் சொந்தங்கள், ஒரே ரத்த வாசம் உள்ளவர்கள், ஒரு ஆணின் பெண்ணின் உள்ள ரத்தத்தில் உள்ளவர்களால் நாம் எல்லோரும். மதம் என்பது இடையிலே அந்தந்த நாட்டிலே உருவாக்கப்பட்டவர்களாகவும் ஒவ்வொருத்தரும் வாழ்வதற்காகவும் ஒரு கூட்டு சேர்வதற்காகவும் ஏற்றப்பட்டதுதான் மதம். எனவே உலகில் வாழும் மனிதர்கள் எல்லோரும் ஒரு இறைவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஆண் பெண்ணின் மக்களே என்பதுதான் உண்மை. இது எல்லா மதமும் ஒத்துக்கொள்கின்றன. எனவே ஒரு மதத்தின் வளர்ச்சிக்கும் பாடுபடுவதை உலகின் எல்லா மக்களும் ஒரு தாய் தந்தையின் வழிவந்தவர்களே என்ற உண்மையை உலகிற்கு எடுத்துக்கூற இந்த தமிழ்நாடு ஜமாத் தயவுசெய்து தமிழ் எழுதும்படி உங்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். கண்ணியமாகவும் பேரறிஞர் அண்ணா சொன்னது போல் கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு இந்த கூட்டம் நடைபெறுகிறது. எனக்கு இந்த கூட்டத்தில் சேர்வதற்கு மிகவும் ஆர்வமாக இருக்கிறது. ஆனால் இந்த கருத்துக்கள் என்னை இருக்கிறது. எனவே நான் மனிதராக நீங்கள் இந்த கருத்தை நாம் எல்லோரும் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவர்கள் தான், எம் மதமும் கிடையாது என்று பேரோட்டு பெரியவர் சொன்னது போல மதம் கிடையாது, நாம் மனிதர்கள், ஒரு தாயின் தந்தைக்கும் உள்ள பிள்ளைகள். நம் உடம்பில் ஓடும் அத்தனை மதங்களுக்கும் ஒரே ஜாதி, ஒரே மனித ஜாதி தான். அதோடு நம் தமிழ், நாம் பேசுவது உங்களுக்கு தெரிகிறது, நீங்கள் பேசுவது எனக்கு தெரிகிறது. ஆக தமிழ் தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். எனவே நீங்கள் இந்த அறிவுசால் நீங்கள் இந்த ஒற்றுமையை காக்கும் கட்டுப்பாடோடு இருக்கின்ற கூட்டம் இந்த கருத்தை உலகிற்கு எடுத்துச் சொன்னால் உலகம் இந்த ஜாதி மத வேறுபாட்டை, மத கலவரத்தை ஒடுக்கும், மக்கள் வாழ்வதற்கு நல்ல வழிவகுக்கும். இதை சற்று சிந்தித்து செயல்பட உங்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நாராயணன், அரசு மேல்நிலைப்பள்ளி காசிதேவத்திலிருந்து வாரேன். நான் குரானை படிச்சதில்லை, ஆனா புத்தகத்துல பாட புத்தகத்துல இருக்கு முக்கிய 5 குரான்ல உள்ள முக்கிய 5 கொள்கைகள். அதை படித்தாலே ஒரு மனிதன் நல்ல மாமனிதனா வருவாங்கிறது உறுதி. ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம் என்பது போல அவர் நல்ல மனிதனா வாழ ஒரு இது. நான் கேட்க வந்த கேள்வி 8வது கேள்வி கேட்ட நண்பர் கேட்டாரு, அது சம்பந்தப்பட்ட கேள்விதான். குரான்ல ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை கொடுக்கப்பட்டு உள்ளதா? உதாரணத்திற்கு ஒரு ஆண் 5 பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம் இதில் இருக்கு. அதே மாதிரி ஒரு பெண் 5 ஆண்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, அது அந்த மாதிரி வாசம் வரலாமா? ஒன்று. 2வது, பள்ளிவாசல் ஆணும் பெண்ணும் தனித்தனியா தொழில் நடத்துறாங்க. ஆனா இந்துக்கள்லயும் கிறிஸ்டின்லயும் கோயிலையும் சர்ச்சிலையும் ஒன்று போல சாமி கும்பிடுறாங்க. உங்க இதில் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு கேசட்டு மாத்திரம் ஆனால் உங்கள் போய் சண்டை முடியுங்கள். அதற்கு காரணம் ஈராக், பாகிஸ்தான், பாலஸ்தீனம் இந்த நாட்டுகளில். இந்த நாட்டில் 200 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்தில் முஸ்லீம்கள் ஏகப்பட்ட நாடுகளை அமைந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய நாடுகளிலே தக்க வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்தபடியாக இனி ஒரு கேள்வி, பெண்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று சொல்கிறீர்கள். பாகிஸ்தானில் முஸ்லீம் என பிரகடனப்படுத்தப்பட்ட பாகிஸ்தானில் பினாசில் போட்டு ஆண்டுவிட்டார். துபாயில் பெண்கள் நிர்வாகத்துக்கு வந்திருக்கிறார்கள். இதற்கும் தங்களது பணியான